அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நம்ம தொடர்ந்து ஒரு சில பகுதிகளை வாசிக்க போக ரோமருக்கு எழுதின நிருபத்துல 6வது அதிகாரத்துல 1வது வசனத்தை வாசிக்கலாமா? கொஞ்சம் ஆழமான சதியா இருக்கிறோம், கொஞ்சம் கவனமா கேட்டா மட்டும்தான் புரியும். அதனால கொஞ்சம் கவனத்தோடு கூட அன்பாக கேட்டுக்கொள்ளும்படியாக அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். 6:1 ரோமர் 6:1. ஆகையால் என்ன சொல்லுவோம்? ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோம். கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமே? கூடாதே, கூடாதே. அங்கே பவுல் சொல்றாரு, நீங்க அவங்க பேசி வரும்போது அவர் சொல்றாரு என்னது, நீங்க அப்படின்னா கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லலாமோ? கூடாதே என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். இதுக்கு ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னா 5வது அதிகாரத்துல 20வது வசனத்தை வாசிக்கலாமே. 5வது அதிகாரம் 20வது வசனம். மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. அங்க அவர் சொல்லி வர்றாரு, பிரசங்கம் வரும்போது பண்ணிட்டு இருக்கும்போது என்ன சொல்றாருன்னா, மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது, அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகி. எவ்வளவு தூரம் பாவம் பண்ணாங்களோ கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு மனதிறங்கி கிருபையை கொடுத்து அவ்வளவாய் மன்னித்தார். எவ்வளவு பாவம் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன், அந்த பாவத்துக்கு தக்கதாக அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்ன பண்ணா, கிருபையை கூட்டி கொடுத்து மன்னிச்சு கொண்டே இருந்தாராம். இப்படி கிருபை, அதாவது பாவம் பெருக 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 கிருபையும் பெருகி கொண்டே இருக்கிறது. நீங்க 1000 தப்பு பண்ணீங்கன்னா 1000 கிருபை கர்த்தர் கொடுத்து மன்னிக்கிறார். 2000 தப்பு பண்ணா 2000 கிருபை கொடுத்து கர்த்தர் மன்னிக்கிறார். ஒரு 5000 கிருபை கொடுத்தா, பாவம் செய்தா 5000 கிருபை கொண்டு மன்னிக்கிறாரு. அப்ப பாவம் கூட கூட கிருபை கூடிக்கொண்டே இருக்குது. இப்படி கிருபை கூடுறதுனால அநேகருக்கு துணிவு, அநேகருக்கு ஆண்டவர் மன்னிச்சிருவாரு, ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, விட்டு கொடுத்துறாரு, ஆண்டவர் எவ்வளவு பாவம் பண்ணிட்டு போனாலும் கர்த்தர் மன்னிச்சிடாரு அப்படிங்கிற எண்ணம் அநேகருக்கு வந்து இப்ப 6:1 வாசிங்களா. இப்ப 6:1. ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா என்று அங்கே பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. என்ன சொல்றாரு அங்க? இப்படி கிருபை பெருக பெருக பெருக, ஓகே நமக்கு என்ன, தப்பு பண்ணா என்ன அப்படின்னு நிறைய பேர் இன்னைக்கு துணிகரமா ஆவிக்குரியவர்களும் தன்னுடைய என்ன பண்ணியிருக்காங்க, எண்ணத்தை மாற்றிக்கொண்டு கிருபைதான், ஆண்டவர் எப்ப போனாலும் இரக்கமுள்ள தெய்வமாச்சே, அவர் மன்னிச்சிருவாரு, அவர் விட்டுருவாரு, அவர் மறந்துடுவாருன்னு சொல்லி அந்த சத்தியத்தை சார்ந்து கொள்ளாத, அபிஷேகத்தை சார்ந்து கொள்ளாதபடிக்கு, ஆவியானவரை சார்ந்து கொள்ளாதபடிக்கு நாம நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொண்டே இருக்கிறோம். அதான் பவுல் சொல்றாரு, ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லலாமோ? கூடாதே. அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா 6:3 வாசிக்கலாமே. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாது இருக்கிறீர்களா? அப்ப அடுத்த வசனம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே. எதுக்காக நம்ம ஞானஸ்தானம் எடுத்தோம் அப்படின்னா, எதுக்காக ஞானஸ்தானம் எடுத்தோமா? நாம் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. அப்படின்னா இந்த பாவத்திலே போய் விழுவதற்காக அல்ல, இந்த பாவத்தை மேற்கொண்டு புதிய ஜீவன் உள்ளவர்களாக நடந்து கொள்ளும்படிக்காகத்தான் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டோம். அல்லேலூயா. எதுக்கு ஞானஸ்தானம் எடுத்தோம்? இயேசுவின் மரணத்துக்குள்ளாக நாம் போய் புதிய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாகத்தான் ஞானஸ்தானம் எடுத்தோம். அப்படித்தானே? புதிய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாகத்தான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம். அப்ப புதிய ஜீவனை பெற்றுக்கொண்ட நாம் பழைய போலவே வாழ்வதற்காக அல்ல, பழைய மனுஷனாகவே வாழ்வதற்காக அல்ல, அங்க இருக்கும்போது தப்பு பண்ணிட்டு இருந்தோம், இங்க வந்ததுக்கு அப்புறம் அதே தப்பு பண்றதுக்காக அல்ல. புதிய ஜீவன் என்னது? பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை, பாவத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்து என்ன பண்ணுவாரு? நடத்துவார். அதுதான் ஞானஸ்தானம் எடுக்கும் போது உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் என்ன கொடுக்கிறார்னா, ஒரு புதிய ஜீவனை கர்த்தர் கொடுக்கிறார், ஒரு புதிய வல்லமையை கர்த்தர் கொடுக்கிறார், மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம ஞானஸ்தானம் எத்தனை பேர் எடுத்திருக்கீங்க?
எல்லாம் எடுத்திருக்கீங்களா? ஓகே, எத்தனை பேர் எடுத்துருக்கீங்க? நல்ல. ஆனா என்ன நோக்கத்துக்காக எடுத்தோம்? ஞானஸ்தானம் எடுத்துட்டு திரும்ப திரும்ப பாவம் பண்றதுக்கு எடுத்தோம்? துணிகரமா பாவம் பண்றதுக்காக எடுத்தோம்? இல்ல. அந்த கிருபையை பெற்றுக்கொண்டு, அதாவது என்னது, ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி, ஜீவனுள்ளவர்களாக, தேவ பிள்ளைகளாக, தேவனுக்கு உரிய சுவாபத்தை, அதாவது உயிர் தெழுந்தலின் வல்லமையை பெற்றுக்கொண்டு எப்படி பாவத்துக்கு மறிச்சு கிறிஸ்துவோடு கூட, அந்த 4 வசனம் தொடர்ந்து வாசிக்கலாம். 4 வசனம். நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு, நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அப்ப மரணத்தின் சாயலை எப்போ நம்ம ஞானஸ்தானம் மூலமாய் அடக்கம் பண்ணப்பட்டோமோ, அதே போல அவருடைய அந்த உயிர்த்தெழுதலின் சாயலையும் நாம் என்ன மாதிரி தரித்து கொண்டிருக்கிறோம். அதான் ஆதாமும் ஏவாளும் தப்பு பண்ண போது ஆண்டவர் சொன்னாரு, நீ இன்றைக்கு புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் அப்படின்னு ஒரு வசனம் வாசிச்சோம். அப்ப புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று சொன்ன போது, அந்த தவறு பண்ண போது, இந்த பாவம் செய்த போது அவங்க செத்தாங்களா? உயிரோடு இல்லாம செத்து போயிட்டாங்களா? சாகல, உயிரோடு தான் இருந்தாங்க. ஆனா கர்த்தர் சொன்னாரே சாகவே சாவாய்ன்னு சொன்னாரு. என்ன சொன்னாரு? அத ஆத்துமா செத்துன்னு என்ன அடையாளம்? அதுக்கு சாகும். செத்துனா அதுக்கு அடையாளம் என்ன? தேவனுக்கும் அவர்களுக்கும் உறவு இல்லாம போயிரும். அதுதான் என்ன சாவவே சாவாயின்னு சொன்னார்ல. உயிரில் போறதல்ல, அங்கே தேவனுக்கும் மனுஷனும் அனுதினம் என்ன பண்ணாரு? மாலை வேளையிலே உலாவி கொண்டு வந்து அவர்களோட சஞ்சரித்து கொண்டிருந்தார், பேசி கொண்டிருந்தார், அவர்களுக்கு வழிகாட்டி கொண்டிருந்தார். அந்த வழி நடத்துதலும் அந்த எல்லாம் எதுவுமே இல்லாம அவர்கள் பாவம் செய்ததுனால அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? அந்த சாகவே சாவாயின்னு சொன்னது தேவனுக்கும் உள்ள அவர்களுக்கும் உறவு அற்றுப்போய் மனுஷனுடைய செய்கைகளும் மனுஷனுடைய இஷ்டத்தின்படியாய் வாழக்கூடிய வாழ்க்கையும் வாழ ஆரம்பித்தார்கள். தேவனுக்கு பிரியமில்லாதை செய்ய ஆரம்பித்தார்கள். தேவனை விட்டு தூர போய் விட்டார்கள். அதான் சாகிறது. தேவனுக்கு பிரியமில்லாதை செய்வதுதான் சாவது. அப்ப பாவத்துல பிறந்துட்டாவன், அப்ப பாவத்துல அவன் மரிக்க வேண்டும். அப்படின்னா தேவனுக்கு பிரியமில்லாத செய்ய துரிகரமா எழுந்துட்டான். அதனால இந்த தேவனுக்கு பிரியமில்லாதை செய்யக்கூடிய சுவாபத்தை அவன் மறிக்கப்பட்டு அவன் தேவனுக்கு பிரியமானதை செய்யும்படியாக எழுந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப பாவம் அப்ப எதுக்கு ஞானஸ்தானம் பெறோம் அப்படின்னா, எதுக்கு நாம அடக்கம் பண்ணப்படுறோம் சொல்லணும்னா, தேவனுக்கு பிரியமில்லாத சுவாபங்கள் உங்களுக்குள் காணப்படுகிறது. தேவனுக்கு பகை உண்டாக்குகிற, தேவனுக்கு விரோதமாக எழும்பக்கூடிய பாவத்தின் தன்மையை நீங்க வளர்த்தி கொண்டிருக்கிறீங்க. அதை சாகடிக்கும்படியாகத்தான் மரணத்தின் சாயலிலே நாம் என்ன பண்றோம்? ஞானஸ்தானத்துக்கு அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுதலின் சாயலிலே அப்படின்னா புதிய ஜீவனோடு கூட நடந்து கொள்ளும்படியாக, புதிய ஜீவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்ளும்படியாக இயேசுவுடைய சுவாபத்தை பிரதிபலிக்கக்கூடிய நீங்களும் நானும் உயிரோடு கூட உயிர்த்தெழுதலின் சாயலை பெற்றுக் கொள்கிறோம். அல்லேலூயா. ஞானஸ்தானம் என்ன நினைச்சிட்டீங்க? சும்மா ஏதோ முங்கி எந்திரிச்சா தான் பரலோகத்துக்கு போவோம் அப்படின்னு நினைச்சிட்டீங்க. அதனால தான் நிறைய பேர் வந்து என்ன பண்ணிட்டேன், ஞானஸ்தானம் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் இல்ல. உங்க சுவாபம் தேவனுக்கு விரோதமான குணங்களை மாற்றும்படியாக, தேவனுக்கு விரோதமாய் பகை உண்டு பண்ணக்கூடிய அந்த சுவாபம் எல்லாம் உங்களிருந்து மாறும்படியாக, கிறிஸ்துவின் சாயலை தரித்துக் கொள்ளும்படியாக நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறீர்கள். அல்லேலூயா. அதனால தான் அந்த சாயலை நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னா கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நாம் என்ன பண்ணிருக்க மாட்டோம்? நிலை நிற்க மாட்டோம். பாவத்தை விட்டு விலகுவோம். அல்லேலூயா. இப்ப அந்த 6:1 வாசிச்சோம் இல்ல, என்னது பாகம் என்ன போட்டிருக்கிறதுல? ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? ஆமா, கிருபை பெருகிறதுக்காக அவர் எப்ப வேணாலும் தூக்கி இறங்குறதுனால நீங்க அடிக்கடி பாவம் செய்யக்கூடிய பிள்ளைகளாய் மாறுவீங்களா? மாற மாட்டீங்களே. பண்ணக்கூடாதே. நீங்க அவரை சார்ந்து கொண்டு பாவத்தை மேற்கொண்டு ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா. அதுக்காகத்தான் கர்த்தர் அந்த என்னது அந்த மரணத்தின் மூலமாய் ஞானஸ்தானத்தின் மூலமாய் அடக்கம் பண்ணப்பட்ட நீங்க உயிர்த்தெழுதலின் சாயலை பெருத்துக் கொண்டு புதிய ஜீவனுள்ளவர்களாக நடந்து கொள்ளும்படிக்கு நீங்கள் எழுந்திருக்க வேண்டும் என்று அங்கே பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கும் உலகத்தினுடைய எல்லாம் இந்த சபைக்குள்ள வந்து வெளிப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? கிருபை பெருகிறதுனால இந்த கிருபையினுடைய தன்மை புரிந்து கொள்ளாம துணிகரமாக அநேகர் பாவங்களை செய்து கொண்டு என்ன பண்றோம்? மாறி மாறி நம்ம போய்கொண்டிருக்கிறோம். 12 வாசிக்கலாம். 12
6:12 ரோமர் 6:12 ஆகையால் ஆ. நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. ஆமா, அதாவது நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக கீழ்ப்படுத்துகிறதான சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தின் பாவம், சரீரத்தில் என்ன பண்ணும், பாவம் ஆளாது இருக்கும்படிக்கு, உங்கள் சரீரத்தின் அவயவங்களை அது மேற்கொள்ளாதபடிக்கு என்ன பண்ணுமா. ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு, அதாவது சரீரத்தின் இச்சைகளை தூண்டக்கூடிய சரீரத்தின் அவயவங்களை உங்கள், அதாவது பாவம் ஆட்கொள்ளாதபடிக்கு அதுல என்ன பண்ணுமா. அடுத்த வசனம் வாசிக்கலாம் 13. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக, நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல். அப்ப உங்கள்ட்ட இருக்கிற ஆயுதத்தை தான் அவன் என்ன பண்ணுவான், சாத்தான் பயன்படுத்துவான். ஆனா கொடுக்க மாட்டேன்னு சொல்லி நீங்க அதை அநீதியின் காரியத்துக்கு உங்க அவயவங்களை ஒப்பு கொடுக்காமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாத்துக்கும் பிரச்சனை என்ன அப்படின்னா நமக்கு இஷ்டமானதெல்லாம் அங்க வரும்போது நம்ம அதை விழுந்துடுறோம். அப்ப நம்ம அந்த பாவத்தை மேற்கொள்ள நம்ம இயேசுவினுடைய கிருபை நமக்கு போதுமானது. அதான் ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த அபிஷேகம் இல்லாத போதுதான் நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். எதன் மூலமாய் பாவம் வருகிறதுனா நம்முடைய அவயவங்கள் மூலமாக, இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய அவயவத்தின் மூலமாகத்தான் பாவம் வருது. வேற எப்படி வருது? கண்ணு பார்க்குது, காது கேட்குது, வாய் பேசுது, யோசிக்குது, அப்படித்தானே? இருதயம் அப்படியே. அதனால தான் பாவம் வருதே தவிர வெளியிலிருந்தாலும் உள்ள வர்றதில்லை. அதான் தான் இயேசுவே சொன்னாரு, அதாவது வெளியிலிருந்து உள்ள போறது தீட்டு இல்ல, உள்ளத்திலிருந்து புறப்படுகிறதே ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தும்னு இயேசு சொன்னாரு. அப்ப எங்க இருந்து பாவம் பிறக்குது அப்படின்னா நமக்குள் இருந்து தான் பாவத்தினுடைய தன்மைகளை கட்டுப்படுத்த முடியாதபடிக்கு அவயவத்தின் மேலே பாவம் பலன் செய்வதனால உங்க கண்ணை கொடுத்துடுறீங்க, கையை கொடுத்துடுறீங்க, காலை கொடுத்துடுறீங்க, வாயை கொடுத்துடுறீங்க, காதை கொடுத்துடுறீங்க. அப்ப பாவம் மேற்கொள்ளாதபடிக்கு அவருடைய சாயலை நீங்கள் தெரிந்து கொண்டு அவர் சாயலை அணிந்து கொண்டு நீங்கள் கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னா அவரை தரித்து கொண்டனா அந்த அவயவங்களை அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். யாருக்கு? ஆயுதங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள் என்று எங்க வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு பாவத்தை செய்யறதுக்கு ஏன் துணிகரமா செய்யறாங்க அப்படின்னா பிழைத்திருக்கிறவன் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. பிசாசுக்கு ஒப்பு கொடுத்து அநேகர் பாவத்தை செய்து கொண்டிருக்கிறீங்க. அதான் பவுல் அங்கே சொல்றாரு, அந்த ஆயுதங்களை பிசாசு மேற்கொள்ளும்படி, பிசாசு பயன்படுத்தும்படி அதை அவனுக்கு கொடுக்காம தேவனுக்கு கொடுங்க, அவர் உங்களை நீதியின் ஆயுதத்திலே பழக்குவிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதா? அப்ப ஆயுதத்தை, அப்ப நம்முடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களையும் தேவனுக்கு நீங்க கொடுக்கும் போதுதான் அது நீதிக்கேற்ற கிரிகளை செய்ய, கிருபையை குறைக்கும், பாவத்தை குறைக்கும், தேவ கிருபை கூடும். எது? மன்னிக்கிறதுக்கான கிருபை இல்ல, உங்களை ஆஸ்வதிக்கிறதுக்கான கிருபை கூடும். அல்லேலூயா. இப்ப 100 ரூபாய் உங்கள்ட்ட இருக்குன்னு வச்சுக்குவோம், 100 ரூபாய் இருக்குது, நீங்க கீழே விழுந்துட்டீன்னு வச்சுக்குவோம். கீழே விழுந்துட்டா ஒரு 10 லிட்டர் தண்ணி வாங்கணும் அப்படின்னா எவ்வளவு செலவாகும்? 20 லிட்டர் கேன் வாங்கணும், எவ்வளவு செலவாயிரும்? 5 லிட்டர் 5 கேன் வாங்கணும், 20 ரூபாய் கேன் வாங்கினா 100 ரூபாய் என்ன ஆயிரும்? தீந்து போயிடும். அப்ப என்ன ஆகும்? நீங்க சுத்தமாவீங்க. 100 ரூபாய் செலவு, உங்கள்ட்ட கையில் இருக்க 100 ரூபாய் இருக்குது. இந்த 100 ரூபாய் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இந்த அழுக்க நீக்கிறதுக்கு ஒரு 5 பாட்டில் தண்ணி வாங்கி கழுவி சுத்தப்படுத்திடுவீங்க. நீங்க விலகாம இருந்திருந்தீங்கன்னா 100 ரூபாய் வச்சு சாப்பிட்டுருக்கலாமா? இந்த 100 ரூபாய் வச்சு என்ன பண்ணிருக்கலாம்? சாப்பிட்டு இருக்கலாம். அப்ப 100 ரூபாய் நீங்க எப்படி செலவு பண்றீங்க? நீங்க விழுந்ததுனால சுத்தப்படுத்துறதுக்காக ஒரு கேன் தண்ணி வாங்குறதுனால கையில இருந்து 20 ரூபாய் என்னாச்சு? போயிருச்சு. அதே நீங்க கீழே விலகாம இருந்திருந்தீங்கன்னா அந்த 20 ரூபாய் வச்சு ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கியிருக்கலாம், 20 ரூபாய் வச்சு நல்லா சாப்பிட்டு இருக்கலாம். அப்ப தேவையான ஒன்றை நீங்க தேவையில்லாததுக்காக செலவு பண்ணி நீங்க உங்களுக்கு வந்த கிருபையை நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் கொடுத்திருக்க கிருபை, உங்களுக்கு வேண்டி வச்சிருக்கிற கிருபை எப்படி வேஸ்ட் ஆகுது அப்படின்னா தேவையில்லாத காரியத்தை செய்து தேவையில்லாத பணத்தை, நமக்கு வச்சிருக்கிற பணம் தேவையில்லாம போனது போல கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வதிக்க வைக்கிற கிருபையை நம்ம வீணாய் போக்கடித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு வசனம் சொல்லும் தெரியுமா? கிருபையை போக்கடிக்காதிருங்கள்.
இப்படிதான் கிருபைய கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக வல்லமையாய் பயன்படுத்தும்படியாக இன்னும் மேன்மேலும் உங்களை பெருக பண்ணும்படியாக வைத்திருக்கிற கிருபைய தேவையில்லாத பாவத்தையும் நம்ம அவயவங்களை ஒப்பு கொடுத்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா கிருபைக்கு கீழ்ப்படியாம சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம பிசாசுடைய கிரியைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு கிருபையை போக்கடித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் அதான் பவுல் சொல்றாரு, நீங்க உங்க என்னது அவயவங்களை பிசாசுக்கு ஒப்பு கொடுக்காம தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். 19 கூடி வாசிக்கலாம். 6:19 உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன் அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல அப்படின்னா ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக உலகத்தின் பிள்ளைகளாய் இருந்தபோது நீங்க உங்கள் அவயவங்களை அக்கிரமத்திற்கு நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்திருந்தீர்கள். அப்ப இயேசு வந்து உங்களை விடுவித்தாரு, பாவத்தை மன்னிச்சாரு, அதனால நீங்க ரட்சிக்கப்பட்டு இங்கே வந்துட்டீங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் அதே போல உங்க அவயவங்களை பிசாசு கொடுக்காதீங்க, ஏசப்பாட்ட கொடுங்க. அவர் அது உங்களை நீதியின் ஆயுதமாக, நீதி வருவிக்கிற அதாவது நீதியை புகழக்கூடிய ஆயுதங்களாக மாற்றுவார் என்று சொல்லி அங்கே பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. திரும்ப வாசிக்கலாமா? 6:19 உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். மனுஷன் பேசுற மாதிரி பேசுறப்பா. அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக தேவனிடத்தில் ஒப்பு கொடுங்கள். அல்லேலூயா. இப்ப கண்ணை, காதை, மூக்க, என்ன பண்றது, தலைய, எல்லாம் வாய, எல்லாம் இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று அங்கே பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப ஞானஸ்தானம் எதுக்கு எடுத்தோம் அப்படின்னா தெரியாமையே மூழ்கத்தான் பரலோகத்துக்கு போவாங்க. ஆவியினாலும் ஜலத்தினாலும் ஆவியினால் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக மாட்டான்னு சொன்னாங்க. ஐயா எங்க முக்கியம் இருக்க அப்படின்ட்டு என்ன பண்ணிடுது, ஏன் நீங்களே முங்கி எந்திரிச்சுக்கலாமே, நீங்களே போய் தண்ணீர் முங்கி எந்திரிக்கணும் அப்படித்தானே. அதனால ஒரு ஆள் போய் அல்லது உங்க வீட்டிலே போய் யாரோ ஒருத்தர் அப்பா எனக்கு வந்து கொடுங்க, அம்மா எனக்கு வந்து நீ நல்லா ஜெபம் பண்ற கொடுன்னு சொல்லி கொடுக்க முடியுமா ஞானஸ்தானத்தை? ஏன் இப்படி யோசிக்க மாட்டேங்கிறீங்க? நீங்க யோசிங்க. வசனம் என்ன சொல்லுதுன்னா ஜலத்தினாலும் ஆவியினால் பிறவாவிட்டால் என்னது போக முடியாது. இவங்க எல்லாம் கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு நீங்களே கொடுங்க சொல்லி போட்டு வீட்டுக்காரரையோ உங்க நண்பர்களையோ யாரை வச்சு கொடுக்கலாம்ல. ஏன் அதெல்லாம் எடுக்கிறது இல்லை. ஞானஸ்தானம்னா ஊழியக்காரர்கிட்ட தான் வந்து வாங்கணும்னு சொல்றாங்களே. ஏன்? ஆமா, உங்களுக்கு கண்காணியாய் வைத்திருக்கிற உங்களை போதகர் இடத்துல தான் நீங்க வாங்கணும். அல்லேலூயா. சும்மா எல்லாம் அதான் வசனங்கிறது வந்து சும்மா இதல்ல, அதுல அவங்க தேறினவர்களா என்று பார்ப்பாங்க, சோதிச்சு பார்ப்பாங்க. இன்னும் நீங்க எப்படி உங்களுக்கு குணங்கள் எப்படி இருக்குது, இன்னும் சுவாபங்கள் எப்படி இருக்குது, நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க, என்னெல்லாம் காரியங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத வாட்ச் பண்ணிட்டு அவங்க ஆவியின் நிலைமையை போதித்து கொண்டே இருப்பார், சோதிச்சு கொண்டே இருப்பார். நீங்க வந்து பேசும்போது என்ன ஆவியில பேசுறீங்க, என்ன பொய் சொல்லிட்டு பேச, என்ன மழுப்புறீங்க, என்ன சொல்ல வந்தீங்க, எல்லாம் எங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. எல்லாத்தையும் நாங்கள் அதாவது ஆண்டவர் அதை பகுத்தறியக்கூடிய வரோம். அதாவது அது கிரியை செய்யும். சில பார்த்துருக்கீங்களா? நீங்க வந்து பேசும்போது ஆவிய பார்ப்போம், இவங்க எப்படி பொய் சொல்றாங்க, என்னெல்லாம் மாய்மாலம் பண்றாங்க, எப்படி நம்மள்ட்ட வந்து நடிக்கிறாங்க, எப்படி வந்து நம்ம பேசுறாங்க, எல்லாவற்றையும் தேவனும் அறிவார். அந்த தேவனுடைய ஆவியானவர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். இவங்க வந்து இந்த நோக்கத்துல வந்து பேசுனாங்க, இதுதான் உள்ளத்துல வச்சுட்டு வெளியில பேசிக்கிட்டாங்க, எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரியாது அப்படியா அப்படின்னு கேட்டு நாங்களும் ஏமாந்த மாதிரியே நடிச்சுக்குவோம். அல்லேலூயா. அநேகர் எங்களை ஏமாத்திட்டு போயிட்டேன்னு நினைச்சிட்டீங்க. ஏமாந்து நாங்கள் அல்ல, நீங்க தான். உங்க குணம் இன்னும் மாறவில்லை, இன்னும் ஏமாற்றக்கூடிய தன்மை இன்னும் உங்களுக்கு. அதான் ஆவியானவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நீங்க வந்து எப்படி வேணா நடிச்சுட்டு போயிடலாம். மனம் மாற்றம் தான் ஒரு மனுஷனுக்கு மிக முக்கியமான தேவை. அல்லேலூயா. உங்க சுபாவத்துல, உங்களுடைய எண்ணத்துல, உங்களுடைய பேச்சுல, உங்களுடைய குணத்துல எல்லாம் என்ன தேவை தெரியுமா? அந்த உள்ளான மனுஷனுக்குள்ள ஒரு மாற்றம். ஆண்டவர் எனக்கு எல்லாம் பார்த்துக் கொள்வார்கள். அந்த அவயவத்தை நீதிக்குரிய அவயவமாக மாற்றி தேவனுக்கு பிரியமான அவயவமாய் கர்த்தர் உங்களை ஒவ்வொரு அவயவங்களையும் கர்த்தர் ஆளுகை செய்யும்படியாக கர்த்தர் அந்த புதிய ஜீவனுக்குள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி உங்களுக்கு ஞானஸ்தானம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா.
இப்படிப்பட்ட அவயவத்தை எப்படி பாதுகாப்பது என்பதை மாத்திரம் ஒரு 4-5 பாயிண்ட் வரும்னு நினைக்கிறேன். நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. இப்ப ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட நாம் எப்படி இதை நீதிக்குரிய அவயவமாய் ஒவ்வொரு உறுப்பையும் மாற்றுவது, இன்னைக்கு அதான். இன்னைக்கு ஒவ்வொரு உறுப்பையும் எப்படி மாற்றுவது என்பதுதான் இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 32:9 வாசிக்கலாமே. சங்கீதம் 32:9. வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய, வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய, உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையை போலவும், உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையை போலவும், கோவேறு கழுதையை போலவும் இருக்க வேண்டாம். கோவேறு கழுதியை போலவும் இருக்க வேண்டாம். நீ கழுதியா இருக்காத, குதிரையா இருக்காத அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையை போலவும் கோவேறு கழுதியை போலவும் இருக்க வேண்டாம் என்று அங்கே அங்கே யாரு சொல்ற, சங்கீதக்காரன் சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, ஒரு குதிரை எல்லா குதிரை மேல ஏற முடியுமா? எல்லா குதிரை மேல யுத்தத்துக்கு போக முடியுமா? எல்லா குதிரையும் நம்ம சவாரி பண்ண முடியுமா? முடியாது. அப்ப அதுக்கு என்ன பண்ண, வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்டை சேராத புத்தி இல்லாத குதிரை போல இல்லாம வாயும் கண்ணும் கட்டப்பட்டு கடிவாளம் போடப்பட்ட குதிரையாய் நீ மாறினா உன்னை உன் மேல என்ன பண்ணுவாங்க? யுத்தத்துக்கு போவாங்க, உன்னை மேல ஏறி பிரயாணம் பண்ணுவாங்க, உன்னை பயன்படுத்துவார்கள். புத்தி இல்லாத குதிரை மேல பக்கத்துல கூடி போக மாட்டாங்க. அல்லேலூயா. புரியுதா? புத்தி இல்லாத குதிரை, அதாவது வாய் கடிவாளம் போடாத, வாய் கட்டப்படாத எந்த குதிரை மேல யாரும் போய் பார்த்துருக்கீங்களா? பார்த்து இல்லை. அப்ப ஏன் போக முடியாது? அதான் சொல்றாரு, வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரை போலவும் கோவேறு கழுதி போலவும் இருக்க வேண்டாம். அப்படின்னா சிலதுக்கு நீங்க கடிவாளம் போட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கடிவாளம் போடாட்டினா கண்டதையும் பார்ப்போம், கடிவாளம் போகாட்டினா கண்டதும் பட்டியா நடந்து கொண்டு இருப்போம். அப்ப எப்படி ஒரு குதிரை நேர்வழியாய் போக வேண்டும், தன் நோக்கத்தின் பழக்கவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னா அதுக்கு சில கடிவாளங்களை போட்டு வாய் கட்டப்பட்டு நம்முடைய யுத்தத்திற்கும் தன்னுடைய தேவைக்கும் பயன்படுத்தக்கூடிய அந்த குதிரையாய் மாற்றுகிறார்களோ அந்த குதிரையைத்தான் பயன்படுத்த முடியுமே போல நீங்களும் நானும் கடிவாளம் போடப்பட்ட சில குதிரைகளாக ரட்சிக்கப்பட்ட நாம் தேவனுக்கு பிரியமானதை செய்யும்படியாக வாய்களுக்கும் கைகளுக்கும் கால்களுக்கும் சில கடிவாளங்களை போட்டு புத்தியுள்ள குதிரைகளாக மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப புத்தியுள்ள குதிரைனா எப்படி இருக்கும்? கடிவாளம் போட்டிருக்கும். அதுக்கு சில கட்டுப்பாடு. அது எல்லாத்தையும் போல வாய் கட்டப்படாமல் இருக்காது. அது மற்ற குதிரை பார்த்து சொல்லும், உன் வாயை ஏப்பா கட்டியிருக்காங்க, உனக்கு எனக்குப்பா கண்ணுக்கு எல்லாம் போட்டிருக்காங்க, எனக்கு பாரு நான் நல்லா இருக்கேன் பாரும்பாங்க. யாரு? இதுக்கு அதுக்கு வித்தியாசம் இருக்குதா இல்லையா? ஒண்ணு குதிரைக்கு என்ன இருக்குது? கடிவாளம் போட்டிருக்காங்க. கடிவாளம் போட்டிருக்காங்களா? அந்த போடப்பட்ட குதிரை போடாத குதிரை பார்த்து கேட்குது. அது சரி, போடாத குதிரை போட்ட குதிரை பார்த்து கேட்குது, என்னது? உனக்கேப்ப வாயை கட்டி வச்சிருக்காங்க, உனக்கேப்ப கண்ணுல என்ன பண்ணிருக்க போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டா, ஆமா இல்ல என்னை பேர் எல்லாம் கட்டி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? அது சொல்லணும், நான் ஒரு நோக்கத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. என்னோட நோக்கம் என்ன தெரியுமா? உன் மேல யாரும் ஏற மாட்டாங்க. நான் சிலதுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறேன், சில பொறுப்புகளிலே என்ன பண்ணி வைத்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு உன்னை போல ஊடு சுத்துற வேலை இல்லை, எனக்கு சில பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தான பார்த்தது இவங்க என்ன பண்றாங்க? வாய் கட்டல அவுத்து விட்டுறாங்க. சில நேரங்கள்ல ஐயோ அது கட்டல, நான் ஏன் என்னை கட்டி வச்சிருக்கிறாங்க சொல்லி கண்ணில் இருக்கிற இதையும் எடுத்து விடுறாங்க, வாயை கட்ட வச்சு என்ன எடுத்து விட்டுறாங்க. எடுத்து விட்டு தான் இஷ்டத்தின்படியாய் போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. உங்க வாய் எதுல? ஞானஸ்தானத்தின் மூலமாக வாய் கட்டப்பட்டிருக்கிறது. ஞானஸ்தானத்தின் மூலமாக கண்களில் என்ன பண்ணி இருக்கும்? கடிவாளம் போடப்பட்டிருக்கிறது. எதை பார்க்கணும், எப்படி நீங்க போகணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கும் அநேகர் கடிவாளம் இல்லாத குதிரைகளாக, வாய் கட்டப்படாத என்னது குதிரைகளாகத்தான் சுற்றி திரிந்து கொண்டிருக்கேன். அதனால தான் உங்களுக்கும் அவனுக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்குது. இன்னைக்கு உலகத்தை கேட்கும் போது ஆமா எனக்கு அதெல்லாம் ரொம்ப இஷ்டம், ஆனா பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க, என்ன பண்றது அப்படி மறைமுகமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா? சொல்லலாம், சரி பரவாயில்ல. லாஸ்ட்ல ரிலீஸ் ஆன படம் எத்தனை பேர் பாத்தீங்க? லாஸ்ட் ஒரு விஜயோட படம் ரிலீஸ் ஆச்சுல்ல, எத்தனை பேர் பாத்தீங்க? சிரிக்கிற பார்த்தா தெரியுது எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க அப்படின்னு. தியேட்டர் போய் பார்த்தவர்கள் உண்டு, அப்படித்தானே?
பார்த்திருக்கீங்களா இல்லையா? எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க, அப்படித்தானே? யார் யாரு போனா, யார் யாரு வந்தா, எவ்வளவு டிக்கெட் கொடுத்தாங்க. வாய் கட்டப்படணும், நம்முடைய கண்கள் என்ன பண்ணணும்? கட்டப்படணும். நாமெல்லாம் ஞானஸ்தானத்தின் மூலமாக ஒரு உடன்படிக்கைக்குள்ளாய் வந்திருக்கிறோம். புதிய ஜீவனுக்குள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு என்ன பண்ணியிருக்கிறோம்? முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். அவர்களை போலவே உலகத்தின் வேஷத்தை தரித்து கொண்டு உலகத்தின் காரியத்துல நம்ம போய் என்ன பண்ணக்கூடாது? சிக்கிக்கொள்ளக்கூடாது. உங்களுக்கு கடிவாளமும் வாய்க்கும் சில கடிவாளங்கள் போடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நீங்க அப்படி இருந்தா மட்டும்தான் உங்க அவைய அந்த கிருபை பெருக. நம்ம என்ன பாவத்துக்காய் கிருபை பெருகக்கூடாது, உங்களை உயர்த்தும்படியாய் கிருபை பெருக வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு தான் கர்த்தர் உங்களை என்னை அணைச்சிருக்காரு. அந்த கிருபை பெருக வேண்டும் என்று சொன்னா சில கடிவாளங்களை போட்டு ஆக வேண்டும். கர்த்தர் அதை ஞானஸ்தானத்தின் மூலமாக எல்லா அவயவத்தினுடைய ஆசைகளையும் இச்சைகளையும் சிலுவையிலே நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? அறைந்து அவருக்குள்ளாய் மரணத்திற்கு சாயலாக மரித்து நீதிக்கு பிழைக்கும்படியாக உயிரோடு எழுந்திருக்கிறோம். அல்லேலூயா. அதான் வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரை போலவும் கோவேறு கழுதை போலவும் இருக்க வேண்டாம். அப்ப ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு என்ன பேர் தெரியுமா? ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்கலாம் கூட பரவாயில்ல, ரட்சிக்கப்பட்ட அந்த பிள்ளைகளுக்கு என்ன பேர்? பாவத்துக்கு மரித்த பிள்ளைகள். அவர்கள் கடிவாளம் போடப்பட்ட பிள்ளைகள், அவர்களுக்கு வாய் கட்டப்பட்ட பிள்ளைகள். அவர்களுக்கு ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இருக்குது. என்னது? ரட்சிக்கப்பட்டவனுக்கும் ரட்சிக்கப்படாதவனுக்கும் வித்தியாசம் உண்டு. அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னா தேவன் கொடுத்த கட்டளையின் பிரமாணத்தின்படியாக தன் ஆசை இச்சைகளை எல்லாம் சிலுவையிலே அறைந்து விட்டு தேவனுடைய நீதியை நிறைவேற்றக்கூடிய ஆயுதங்களாக உங்களுடைய கண்களையும் உங்க காதுகளையும் உங்க வாயையும் உங்க இருதயத்தையும் தேவனுடைய அந்த இதுக்கு வேலைக்காக நீங்க அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய பேருக்கு சங்கடம் ஆயிடுச்சு நினைக்கிறா. ஐயோ, ஏன் பார்த்ததை எப்படி தெரிஞ்சு அப்படி யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? நான் பார்த்தது எப்படி பாஸ்டருக்கு யாரை சொல்லி கொடுத்தா? இவரா இருக்குமோ அவங்களா இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? ஏங்க மொச பிடிக்கிற நாய என்னது மூஞ்சி பார்த்தா தெரியாதுங்க பார்க்கலாம், அப்படித்தானே? யாரு எப்படி இருப்பாங்கன்னு அதான் சொல்றேன். எல்லாத்தையும் நிதானிக்கக்கூடிய தன்மை ஆண்டவர் கர்த்தர் கிருபையா கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா. அதனால யாரு என்ன வந்து அப்ப சொல்ல சில காரியங்கள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லுவேன், நாங்கள் ரெண்டு பேசிக்குவோம். இவங்க பாரு என்ன பண்ணியிருந்தாங்க பாத்தியா அப்படின்னு. அப்படியே அந்த வார்த்தை அப்படியே ஆண்டவர் சொல்லுவார், நீங்க வந்து கவலைப்படாதீங்க. அப்ப நம்முடைய அவயவங்களை தேவனுக்கு பிரியமான ஆயுதங்களாக ஒப்பு கொடுக்க வேண்டும். 32:1 கூடி வாசிக்கலாமே. 32:1 கூடி. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். அவன் பாக்கியவான். ஞானஸ்தானம் எதுக்கு எடுத்தோம் அப்படின்னா பாவத்தை மன்னிக்கும்படியாகத்தான் இயேசுவுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அதனால என்னாச்சு அப்படின்னா நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய பாவங்கள் மூடப்பட்டிருக்கிறது. அவனுடைய நம்ம எல்லாம் பாக்கியவான்களை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அது வசனம் சொல்லுங்க, வாசிக்கலாம் திரும்ப. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். அவன் பாக்கியவான். உங்கள்கிட்ட வந்து கேள்வி கேட்கிறாங்கல்ல, நீ எல்லாம் பண்ண மாட்டியா அப்படி கேட்கிறாங்கல்ல, அவன் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்குதா? அவன் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்குதா? இல்ல. உலகத்தை வந்து கேட்கறான்ல, ஏன் இதெல்லாம் நீங்க பார்க்க மாட்டீங்களா, பேச மாட்டீங்களா, பண்ண மாட்டீங்களா அப்படி கேட்கறான்ல. அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்குதா? உங்க பாவம் மன்னிக்கப்பட்டிருக்குதா? யாருடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்குது? என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. அப்ப நான் பாக்கியவான். அவன் கேட்கிற மாதிரி நான் பதில் சொல்ல முடியாதாப்பா? நான்லாம் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளப்பா, நாங்க இதை பண்ணக்கூடாது பார்க்க கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணணும்? பகிரங்கமா பேசணும். நாம கம்பேர் பண்ணி பார்க்கிறோம். ஆமா நீ பார்க்கிற, என்னால் பார்க்க முடியல அப்படின்னா அவன் பாவம் இன்னும் மன்னிக்கப்படவில்லை. என்னுடைய பாவம் இயேசு என்னை மன்னித்திருக்கிறார். என்னுடைய பாவத்தை கர்த்தர் மூடி இருக்கிறாரு. அதனால இந்த தப்பெல்லாம் நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி என்னுடைய அவயவங்களை நீதிக்கு ஏற்ற அவயவங்களாகத்தான் நீங்க மாற்றணும். அல்லேலூயா. இன்னைக்கு அதெல்லாம் கட்டுப்பாடெல்லாம் இல்லாம கண்ட்ரோல் எல்லாம் போயிட்டு இருக்கிற காரணம் தெரியுமா? நீங்க யார் என்பதை அறியாம பிசாசானவன் கொண்டுகிற எய்கிற ஆயுதத்துல எல்லாம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? விழுந்து கொண்டே இருக்கிறீங்க. பிசாசு எய்யக்கூடிய ஒவ்வொரு ஆயுதத்தையும் கோபப்படுத்துவான். உடனே எனக்கு என்ன கோபம் பண்ணாதா, என்னை சண்டை போட தெரியாதா, எனக்கு பேச தெரியாதா? ஒண்ணும் பண்ணக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் தான் நியாயம் விசாரிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் தான் நீதி செய்வார். ஆமென். எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். அடுத்த வசனம். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவில் கபடம் இல்லாது
இருக்கிறதோ எவனுடைய ஆவியில் கபடமில்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். அவன் பாக்கியவான். அக்கிரமத்தையும் கர்த்தர் எண்ணாம நீங்க அக்கிரமம், அதாவது உங்களை பண்ண அக்கிரமத்தை எல்லாம் கர்த்தர் மன்னிச்சிட்டாரு, எல்லாத்தையும் கர்த்தர் விட்டுட்டாரு. அந்த கர்த்தர் உங்களை எல்லாம் மன்னிச்சு எண்ணாது இருக்கிறாரு. மற்றவனுடைய அக்கிரமத்தை எண்ணிக்கொண்டே இருக்க பாரு, எப்படி பாவையா இருக்கலாம் பாரு அப்படின்னு எண்ணிக்கொண்டே இருக்கிறாரு. உங்களுடைய அக்கிரமத்தையும் என்னுடைய அக்கிரமத்தையும் கர்த்தர் எண்ணாது இருக்கிறார். அவர் ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து விட்டார். அதனால அந்த மனுஷன் கேட்கறது போல, அந்த மனுஷன் வாழ்கிறது போல நீங்க வாழாம தேவனுக்கென்று வாழ உங்கள் அவயவங்களை ஒப்புக் கொடுங்கள். அல்லேலூயா. இது 5வது வசனம் வாசிக்கலாமே. 32:5. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். ஆமா, இப்படியே நான் அக்கிரமம் செய்த போது நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்று தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை. ஆமா, இப்படி ஒரு நாள் அக்கிரமத்தோடு கூட பாவத்தோடு இருந்தபோது நான் என் பாவத்தையும் அக்கிரமத்தையும் மறைக்காமல் உம்மிடத்திலே அறிக்கை பண்ணினேன். கர்த்தர் என் பாவத்தையும் அந்த மீறுதல்களையும் அதனுடைய எல்லா தோஷத்தையும் என்னை நீக்கி என்னை மன்னித்தார். ஒரு நாள் அப்படித்தான் நம்ம பாவ அறிக்கை பண்ணித்தான் தேவ சமூகத்துல விட்டு கொடுத்தோம். அப்புறம் அடிப்படைச்சு நிமித்தம்தான் நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அதனால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். அதுக்கு அடையாளமாகத்தான் ஞானஸ்தானம் வாங்கி கொண்டோம். ஞானஸ்தானம் வாங்கினா நம்முடைய அவயவங்கள் எல்லாம் தேவனை மகிழ்ப்படுத்தக்கூடிய அவயவங்களாக, நம் வாயா இருக்கட்டும், கண்ணா இருக்கட்டும், காதா இருக்கட்டும், சிந்தனைகளா இருக்கட்டும், எண்ணங்களா இருக்கட்டும், நடக்கைகளா இருக்கட்டும், பேச்சுக்களா இருக்கட்டும், போற இடம், செய்யற காரியம் எல்லாம் தேவனுக்கு பிரியமானதாய் இருக்கணும். அல்லேலூயா. அதுக்காகத்தான் அவருடைய கிருபையினாலே எல்லா பாவத்தினுடைய தோஷமும் நீங்க உங்களையும் என்னையும் அவர் ரட்சித்து இருக்கிறார். 8வது வசனம் வாசிக்கலாம். அதிலே 8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இப்படி ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு கர்த்தர் தான் வழி காண்பிப்பார். எதுல நீ நடக்கணும், எதை நீ பார்க்கணும், எதை நீ பார்க்க கூடாது. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு பாட்டெல்லாம் நல்லா பாடுவோம், ஆனா சொன்னா கேட்க மாட்டோம். அப்படித்தானே? பாட்டு நல்லா ராகத்தோட மியூசிக்கெல்லாம் போட்டு அடி தூக்கி கிளப்பிடுவோம். ஆனா என்ன அது கீழ்ப்படி, அதை செய்யவே மாட்டோம். அது பாடுறதோட சரி. அப்படி இல்லாம அதான் சொல்றாரு, உங்க அவயவத்தை எல்லாம் நீங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்ததுனால தான், அவன் பாவத்தை அக்கிரமத்தை அவர் மன்னிச்சதுனால தான் அவர் நீதிமானாகளை மாற்றி, நான் சொல்றேன் இனிமேல் நீ போற மாதிரி போகாத, உன் அவயவத்தை எல்லாம் எனக்கு கொடு, நான் உன் கட்டுப்படுத்துறேன். உன் அவயத்தில் எனக்கு கொடு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காண்பிக்கிறேன். நீ உன்னோட இஷ்டத்தின்படியா நீ செய்தினா அது தப்பா போயிடும், பிசாசுக்கு கீழ்ப்படுகிறதா போயிடும். அதனால நான் உன்னை போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு சொல்லி, நீ எப்படி நடக்கணும், எதை பார்க்கணும், எதை பார்க்க கூடாதுன்னு சொல்லி நான் உன்னை போதிக்கும்படி உன் அவயவங்களை என் கரத்திலே கொடு. அல்லேலூயா. எத்தனை பேர் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க? அப்ப நிறைய பேர் கை உயரலையே. நம்ம ஆண்டவர் கேட்கிறாரு, நீங்க பண்ண தப்பா பண்ணுவீங்க, நான் பண்றேன் கொடுனா, நீங்க நான் தான் பண்ணுவேன்னு சொல்லி இருந்தீங்கன்னா வண்டி ஓட்ட தெரியாத ஆள்கிட்ட போய் வண்டி கொடுத்த மாதிரி ஆயிரும். அது எங்கேயாச்சும் இடிச்சுக்கிட்டு, எங்கேயாச்சும் பிடிச்சுக்கிட்டு, எங்கேயாச்சும் பிடுங்கிட்டு வந்து உட்காரும். அப்படி இல்லாம ஆண்டவரே என் வாழ்க்கைய உன் கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க அதான் ஆண்டு சொல்றாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்ப ஆண்டவர் சொல்லுகிற ஆலோசனைப்படி நீங்க நடக்கணும்னா, அவர் சொல்லுகிற வாழ்க்கையின்படி வாழ்ந்தா மட்டும்தான் அவருடைய பிள்ளைகளாக நம்ம தொடர்ந்து வாழ முடியும். இன்னைக்கு அநேகர் அப்படி கேட்கறதே இல்லை, பைபிள் படிக்கிறதே இல்லை, ஜெபிக்கிறதே இல்லை, தேவ சமூகத்தில் அமர்றதே இல்லை. எப்படி ஆண்டவர் நடப்பவர்? குட்டுமையை பிடிச்சி நடத்துறவங்க எல்லாம் அப்படி என்ன பண்ண வந்து பொடனையை பிடிச்சி என்ன பண்ணோம், திரும்பாத, பார்க்காத, குமியாத, நிமிராத அப்படின்னு சொல்லி எல்லாம் நடத்தும்படியாக ஆவியானவர் கட்டுப்படுத்தி கொண்டு வரணும். அல்லேலூயா. எங்க பார்க்கணும், எங்க என்ன செய்யணுங்கிறதெல்லாம் ஆவியானவர் கற்றுக் கொடுப்பார். மனுஷனால முடியாதுங்க. மனுஷன் போதிக்கிற வழிகள் உண்டு, எல்லா அநீதியான வழிகள், எல்லா அக்கிரமமான வழிகள். அவனை பார்த்து நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க, இயேசுவை பார்த்து ஃபாலோ பண்ணுங்க. அல்லேலூயா. மனுஷனை பார்த்து அன்னைக்கு அநேகர் பேஷனை அல்லது மனுஷனை பார்த்து தான் அநேகர் தன் வழிகளை, ட்ரெஸ்ஸை, தன்னுடைய எல்லாத்தையும் மாற்றிக்கொள்கிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவே. அவர் போதிச்சு அவர் நடத்தினாத்தான் அது நீதியின் வழியா இருக்கும்.
இல்லைன்னா அது அநியாயத்தின் வழியாய் மாறிவிடும். அல்லேலூயா. அப்ப ஞானஸ்நானம் எதுக்கு எடுத்தோம் அப்படின்னா, பாவத்துக்கு பிழைத்து பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கும்படியாக அவருடைய சாயலை தரித்து கொண்டு உயிரோடு கூட எழுந்திருக்கிற நாம் நம்முடைய அவயவங்களை அவருக்கு கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். அதுக்குத்தான் உங்களையும் கர்த்தர் என்ன மாதிரி வேறு பிரித்திருக்கிறார். அந்த வேறு பிரித்திருக்கிற அவயவங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? பக்கத்தில் கரம் பிடிச்சு கை பிடிச்சு சொல்லுங்களேன். கர்த்தருக்கு உன் அவயவங்களை ஒப்புக்கொடு, அவர் உன்னை போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துவார். கர்த்தருக்கு உன் அவயவங்களை ஒப்புக்கொடு, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவார். அல்லேலூயா. இன்னைக்கு அதெல்லாம் பண்ணாம நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம இஷ்டம், நான் நினைச்சது, என் காலு என் கண்ணு ஏந்து நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாம ஆண்டவருக்கு உங்க அவயவங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. சரி, ஒரு சில வசனங்களை மாத்திரம் நான் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 39:1 வாசிக்கலாமே. சங்கீதம் 39:1. என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கு மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்க மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன். அல்லேலூயா. தாவீது ஒரு கற்றுக்கொண்டான். என்னது? கடிவாளம் போடப்பட்டவன். அதான் வாய்க்கு அவன் என்ன பண்ணியிருந்தானாமா? கடிவாளம் போட்டிருந்தானாமா. குதிரைக்கு மட்டும்தான் கடிவாளம் போட கேள்விப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு சில பேருக்கெல்லாம் போட்டு விட்டு தான் அனுப்புறோம். எல்லாத்தையும் செக் பண்ணி எல்லாம் போட்டிருக்கீங்களா பார்த்து என்ன பண்ணோம்? வாய்க்கு, கண்ணுக்கு, இருதயத்துக்கு, சிந்தனைக்கு, கைக்கு, காலுக்கு, எல்லாத்துக்கும் சில கடிவாளங்கள் இன்னைக்கு மாட்டி விட்டு தான் அனுப்ப போறோம். அல்லேலூயா. எதுக்குன்னா, நாம் வேறுபடிக்கப்பட்ட ஜனம். நம்முடைய சில அவயவங்களை கர்த்தர் வேதம் சொல்லுது. நான் ஒன்றும் சொல்லலப்பா, வேதம் சொல்றதை நான் சொல்லிக் கொடுக்குறேன். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துர்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்க மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன். துன்மார்க்கன், நண்பர்கள் பேசினா பேசுங்க. நண்பர்கள் சொன்ன துன்மார்க்கத்தோட வந்து ஒருத்தன் பேசுறானா அவன்கிட்ட உங்க வாயை தடுக்காதீங்க. உங்க வாயை என்ன பண்ணுமா? கடிவாளத்தால் அடக்கி வைத்தேன். தாவீது அதனால தப்பிச்சுக்கிட்டான். அதுதான் அவர் சொல்றாரு, நான் தப்பிச்சுக்கிட்டது காரணம் தெரியுமா? துன்மார்க்கு முன்னால என் வாயத்திற்குள்ள மௌனமா இருந்துட்டு அவன் என்ன வேணா பேசிட்டு போட்டோம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு வாயை அடக்கி வச்சேன். அதனால கடிவாளம் போட்டு கட்டி வச்சேன். அதனால நான் என்ன பண்ணிட்டேன்? என் பாவம் செய்யாதபடிக்கு நான் பாதுகாக்கப்பட்டேன். அல்லேலூயா. இன்னைக்கு வாய் தான் சும்மா இருக்காது. எது அப்படித்தானே? ஏதாச்சும் ஒரு கிளப்பி விட்டே இருக்கும் வாய். அப்படித்தானே? வாய் என்ன பண்ணும்? கிளப்பி விட்டே இருக்கும். அப்ப நாம என்ன பண்ண? வாய்க்கு ஒரு கடிவாளத்தை போட வேண்டும். பாவம் செய்யாதபடிக்கு, தேவனுக்கு விரோதமான காரியத்தை பேசாதபடிக்கு பேசணும். அதாவது தேவனுக்கு விரோதமாக, அதாவது ஒரு துன்மார்க்கன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன்கிட்ட போய் நீங்க நல்ல காரியம் மேல சொல்லிட்டு வச்சுங்களேன், அவன் என்ன பண்ணுவான்? அவன் அது பாவத்துக்கு நேராய் போய்விடும். உடனே வாய்க்கு சில கடிவாளத்தை போட. அடுத்த ஒரு வசனத்துக்கு வாசிக்கலாமா? சங்கீதம் 141:3 வாசிக்கலாமே. நேரமானபடி வசனம் பத்தி சீக்கிரம் சொல்ல விரும்புறேன். 141:3. கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும். கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும். என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். என் உதடுகளின் வாசலை தாவீது அங்க சொல்றாரு, ஆண்டவரே என் வாயை கட்டுப்படுத்த முடியாம பேசுது, ஆண்டவரே என் வாய்க்கு ஒரு காவல் வைங்கப்பா, என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரேன்னு சொல்லி அங்க ஜபிக்கிறான். நீங்களும் ஜபிக்க ஆரம்பிக்கணும். நம்ம வாயத்திலிருந்து சண்டை போடுறவங்கன்னு வச்சுக்குவோம், பேசுறவங்க வச்சுக்குவோம், இன்னும் அடுத்த குறை சொல்றோம்னு வச்சுக்குவோம். குறை சொல்ற வாயை நீங்க ஆண்டவர் மன்னிக்கவே மாட்டார். அப்ப என்ன பண்ணணும்? ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வைங்க. எல்லாத்தையும் பார்த்து குறை சொல்ற மாதிரியே இருக்குது, யாரை பார்த்தாலும் அவங்களை பேசுற மாதிரியே இருக்குது, திட்டுற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் தன் வாயை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே தாவீது ஜெபிக்கிறாரு, ஆண்டவரே என் வாயை காப்பாத்துங்க, என்னுடைய சிந்தை அதனுடைய காவல் வையும், வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் காவலை காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யும் சொல்லி தாவீது அங்கே ஜெபிக்கிறார். அதே போல நீங்க உங்க வாய்க்கு நீங்க தான் ஜெபிக்கணும். நான் ஜெபிக்க முடியாது, உங்க வாயெல்லாம் கட்ட முடியாது. என்னது உங்க வாயெல்லாம்? இப்படிதான் ஒருத்தர் எனக்கு கூப்பிட்டு கூப்பிட்டு பாஸ்டர் என்ன அப்படின்னு கேட்டேன். ஒரே பிரச்சனை பாஸ்டர் அப்படின்னாங்க. என்ன அப்படின்னு கேட்டேன். என்ன பண்ணாலும் திறந்து ஏதாவது வீட்டில் வந்து வேலை செய்யறாங்க, வேலை செய்தால பாதியில போட்டுறாங்க, உப்பு திறந்தா மூடாம போயிடுறாங்க,
அது என்னது சாம்பார் பவுடர் துறக்கிறாங்க, வச்சுட்டு போயிடுறாங்க. பாத்திரம் எடுக்கிறாங்க, அங்கேயே வச்சுட்டு போயிடுறாங்க. இப்படியே எல்லாம் என்னெல்லாம் பண்ணாலும் அவங்க வேலையை செய்யறதெல்லாம் செய்யறாங்க, நல்லா செய்யறாங்க. ஆனா என்னன்னா எதையும் என்ன மூடி மூடி வைக்க மாட்டேங்கிறாங்க, எதையுமே அடைச்சு வைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் சொன்னேன், நானா வந்து அடைக்கிறது, நீங்க தான் அடைச்சு வைக்கணும் அப்படின்னு. அவர் சொன்னாரு, ஆமா நான் தான் அடைச்சு வச்சுருக்கிறேன், இப்போ அதுதான் பிரச்சனை. அடைச்சு வச்சா பிரச்சனை முடிஞ்சிச்சுல்ல, வேற என்ன பிரச்சனை? எல்லாத்தையும் திறந்து வச்சுட்டு போயிடுறாங்க. வாயை திறந்தாலும் மூட முடியுது பாஸ்டர், எல்லாத்தையும் நான் அடைச்சு வச்சிருவேன், ஆனா வாயை திறந்தா மட்டும் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படித்தான் இன்னைக்கு எல்லாரும் அதாவது எல்லாத்தையும் திறந்து வச்சிருவாங்க, ஆனா நான் மூடி வச்சிடறேன். அவங்களோட வாயை மாத்திரம் என்னால மூட முடியல பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னாரு. அல்லேலூயா. இன்னைக்கு அப்படித்தான் இருக்குது. அநேகருக்கு வாய்க்கு ஒரு கடிவாளம் தேவை. ஆண்டவர் சொன்னாரு, என் வாய்க்கு நான் சொன்னேன், நம்ம ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரே, ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே ஒரு கடிவாளத்தை போடுங்கப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ண போறோம்? ஜெபம் பண்ண போறோம். இன்னையிலிருந்து கர்த்தர் எல்லாத்தையும் மாத்துவாரு அப்படின்னு. அல்லேலூயா. ஆமா, வாய்க்கு நீங்களும் நானும் கட்டுப்படுத்த முடியாது, ஆவியானவர் வந்தா தான் கட்டுப்படுவது. அல்லேலூயா. எவன் வாய்க்கும் போட முடியாது. ஆண்டவர் வந்து போட்டா மட்டும்தான் அந்த பூட்டு கரெக்டா இருக்கும், அது வாயின் வார்த்தை அளந்து பேசுறதா இருக்கும். அல்லேலூயா. ஆமா, அப்ப பாவி ஜெபம் பண்ண மாதிரி நீங்க எல்லாம் ஜெபம் பண்ண, ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும் என்று சொல்லி அங்கே தாவீது நீதிமொழிகள் 4:23 வாசித்து வாய்க்காம, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஆமா, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து உன் ஜீவ ஊற்று புறப்படும். அப்ப எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள்வது, இருதயத்துல சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் எங்க வருது அப்படின்னா, உள்ளத்தின் நிறைவினாலே வாய் பேசும். அப்ப வாய் பேசுறதுக்கு உங்க இருதயத்தை கர்த்தருக்கு பிரியமா நீங்க காத்து கொண்டீங்கன்னா, அதனாலே ஜீவ ஊற்று உங்க உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வாய் வழியாய் வெளிப்படுமே தவிர அது இல்லாட்டினா அது என்ன வெளிப்படாது. அதனால எல்லா காவலோடும் உங்களை இருதய, அப்ப எல்லா காவல் அப்படின்னா வாய, கண்ணை, அப்படி காதை, எல்லாத்தையும் காவல் என்ன பண்ணும்? காவலை காத்தாதான் இருதயத்துல சரியானது வெளிப்படும். இருதயத்துல வந்து நிறைஞ்சதான் வாய் பேசுது. அப்ப எல்லா காவலோடும் என்னவது உன் இருதயத்தை காத்துக்கொள். இருதயத்தை காத்துக்கொள்ளணும்னா கண்டதை பார்த்தா கண் வழியா சிலது உள்ள போகும், வேண்டாத கேட்டா காது வழியா சிலது உள்ளது போகும், உள்ளத்துல இருந்து பொங்கும் பாருங்க. அவன் அப்படி சொன்னான், ஏன் தேவையில்லாத கேட்ட? அப்ப எல்லா காவலோடும் என்ன பண்ணணும்? காத்துக்கொள்ளணும். எல்லா அவயவத்தையும் எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளணும். சில பார்த்து நிமித்தம் என்ன பண்ணும்? நமக்குள்ள தேவையில்லாத எண்ணங்கள் இதயத்தில் வரும். சிலதை கேட்கறதுனால தேவையில்லாத வரும், சில செய்யறதுனால தேவையில்லாத வரும். அப்ப எல்லா காவலோடும் உன் இருதயத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு உன் அவயவத்தை எல்லாம் கர்த்தருக்கு ஒப்புக்கொடு, இயேசுவுக்கு ஒப்புக்கொடு. அவர் எதுவும் உனக்கு உள்ளத்துல போய் உன் சமாதானத்தை குலைக்காம உன் சமாதானம் நிரந்தரமா இருக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. அப்ப எல்லா காவலோடும் உங்க இருதயத்தை காத்துக்கொள்வதற்கு எல்லா அவயவங்களையும் நீங்கள் காவல் பண்ண வேண்டும். எல்லா அவயவங்களையும் கர்த்தர் கரத்துல ஒப்புக் கொடுக்க வேண்டும். அவர் கண்ணையும் காதையும் மூக்கையும் வாயையும் செவியையும் இருதயத்தையும் எல்லாவற்றையும் பாதுகாக்கிறவர். அதனால உங்கள் இருதயத்தை எல்லாம் அவருக்கு ஒப்பு கொடுத்து உங்க இருதயத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எல்லா அவயத்தையும் அவருக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் இருதயத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதே இதுல 4:23 வாசிக்கலாம், 24 வாசிக்கலாம். 4:24 வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி, வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து, உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்தினா உன்னோட இருதயம் பாதுகாக்கப்படும். 22 வசனம் என்ன சொல்லுது? 23 என்ன சொல்லுது? எல்லா காவலோடும் ஆமா, எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்வதற்கு உன் வாயின் தாறுமாறுகளையும் உன் உதடுகளின் பேச்செல்லாம் நீ கட்டுப்படுத்தினாலே உன் இருதயம் பாதுகாக்கப்படும். உன்னுடைய அதிலிருந்து என்னது ஜீவ ஊற்றுக்கள் உனக்கு என்ன பண்ணும்? புறப்படும் என்று சொல்லி அங்கே வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதனால எல்லா காவலோடும் உங்களை என்ன பண்ணிடணும்? காவலை காத்துக்கொள்ள வேண்டும். எல்லா அவயவத்தையும் ஆண்டு சங்கீதம் 35:28 வாசிக்கலாமே. எதுக்கு நமக்கு கர்த்தர் நான் நாவையும் வாயையும் கர்த்தர் கொடுத்திருக்காருன்னா, 1 சாப்பிடுறதுக்கு, 2 என் நாவு உமது நீதியையும் நாள் முழுவதும் உமது துதியையும் சொல்லி, ஆமா உமது நாள் முழுவதும் உமது துதியையும் சொல்லிக் கொண்டிருக்கும்படியாகத்தான் வாயை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. 2வது சாப்பிடுறதுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு.
இது ரெண்டு நம்ம பண்றது இல்லை. அந்த ஒண்ணு நல்லா பண்ணுவோம், ஒண்ணு என்ன பண்ணுறோம், சரியா பண்றது இல்லை. நல்லா சாப்பிடுவோம், துதிக்கிறதே இல்லை. நல்லா சாப்பிடுவோம், என்னது, அவருடைய நீதியை சொல்றதே இல்லை. அதுக்கப்புறம் துதிக்கிறதுக்கு பதிலாக எல்லாத்தையும் சபிக்கிறது. நீ சரியில்லை, நான் சரியில்லை, அவன் சரியில்லை, அவன் இப்படி கோல் சொல்றது. அப்படித்தானே? கர்த்தரை துதிக்கிறதுக்கு உங்க வாயை கொடுத்து முதல்ல ஒண்ணு துதிக்க கொடுத்தாரு, ரெண்டாவது சாப்பிட கொடுத்தாரு. ஒண்ணு துதிக்கிறது இல்லை, எல்லாத்தையும் சபிக்கிறது. யாரை குற்றப்படுத்தலாம், யாரை கூட சண்டை போடலாம், யாரு கூட இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதைத்தான் பண்றோம். ரெண்டாவது நல்லா சாப்பிட்றோம். ரெண்டு வேலை நடக்குது ஒழிய இன்னிலிருந்து ஆண்டவரே என் வாய்க்கு ஒரு காவல் வையும். ஒண்ணு உண்மை நான் துதிக்கணும், ரெண்டு நான் நல்லா சாப்பிடணும். அல்லேலூயா. இது ரெண்டுக்கு தான் வாயை திறப்பேன் ஆண்டவரே சொல்லி கர்த்தரை துதிப்பதற்கு, கர்த்தரை ஆராதிப்பதற்கு, கர்த்தர் நாமத்தை உயர்த்துவதற்கு உங்கள் நாவுகளை கர்த்தர் நீங்க என்ன பண்ணணும், அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வையும், என் நாவை கட்டுப்படுத்த உதவி செய்யும் என்று சொல்லி என் நாவை நாம ஆண்டு சமூகத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். மத்தேயு 6:22 கூடி வாசிக்கலாமே. இன்னொரு அவயவத்தை கூடி வாசிக்கலாம். நேரமானபடினால 2-3 அவயம் சொல்லலாம்னு நினைச்சேன், பரவாயில்ல. இன்னொன்னு கூடி சொல்லிட்டு முடிக்க விரும்புகிறேன். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால், உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் சரீரம் முழுவதும் கெட்டதாய் மாறிவிடும். அப்ப ரெண்டாவது காக்க வேண்டிய, கடிவாளம் போட வேண்டிய ஒரு உறுப்பு நம்முடைய என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண். உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப கண்களினாலே நாம பாவம் செய்யாதபடிக்கு, கண்களினாலே நம்ம என்னது, அதுக்கு ஒரு கடிவாளத்தை போடும்படியாக அங்கே ஆண்டவர் சொல்றார். நீதிமொழிகள் 4:25 கூடி வாசிக்கலாமே. நீதிமொழிகள் 4:25. உன் கண்கள் நேராய் நோக்க உன் கடவது. கண்கள் நேராய் நோக்க கடவது. உன் கண் இமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க உன் கடவது. கண் இமைகள் உனக்கு முன்பாக செவ்வையாய் பார்க்க கடவது. உன் கண்ணுல சில கட்டுப்பாட்டை நீ கொண்டு வந்து நீ கட்டுப்படுத்தி வாழ்ந்தா மட்டும்தான் தேவனுக்கு பிரியமான ஆயுதமாய் மாற்ற முடியும். உன் கண் தேவனுக்கு பிரியமில்லாத பார்த்துச்சுன்னா, பிரியமில்லாத உன்னை உலகத்துல முன்காலங்களில் செய்தது போலவே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து தேவனுடைய அவயவமாய் உன்னை மாற்றப்பட்ட கண்ணை கொண்டு நீ தப்பு பண்ணும்படியாய் பார்க்காத. உன் கண் நேராய் நோக்க கடவுது. உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவுது. அடுத்த வசனம் முடி வாசிக்கலாம். உன் கால் நடையை சீர்தூக்கிப்பார். உன் கால் நடையை சீர்தூக்கிப்பார். உன் வழிகள் எல்லாம் நிலவரப்பட்டு இருப்பதாக. உன் வழிகள் எல்லாம் அப்ப காலை நீ கரெக்டா நீ நடக்கிறத நீ கவனிச்சு பாரு. சீர்வரப்பட்ட என்ன சீர்தூக்கிப்பார். நீ சரியா தான் போறியா, சரியான இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கிறியா, வேற எங்கனாச்சும் மாறி கீறி போகுதா? உன் கால் நடையை சீர்தூக்கிப்பார். அது சர்ச்சுக்கு மட்டும்தான் வருதா, வேலைக்கு மட்டும்தான் போகுதா, வேற எங்கனாச்சும் போகுதா? உன் கால் நடையை சீர்தூக்கிப்பார். அதான் சொன்னேன். சினிமா தேட்டருக்கு போயிருச்சா, வைன் ஷாப் போயிருச்சா, அடுத்த வீட்டுக்கு என்ன போயிருச்சா? உன் கால் நடையை சீர்தூக்கிப்பார். நீங்க எங்க போறீங்க, உங்க கால் எங்கெல்லாம் போயிட்டு இருக்குது எனக்கு தெரியாது. ஆண்டு செக் பண்ண சொல்றாரு, செக் பண்ணிக்கங்க. சரியா? உங்கள் வழி கால் நடையை சீர்தூக்கிப்பார். உன் கண் நேராய் பார்க்க கடவுது. அப்ப நம்முடைய காலை, கைய, கண்ணை, வாய எல்லாம் ஆண்டவருடைய நீதியின் அவயவங்களாய் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய நடைகளை நோக்கி, அதான் சங்கீதக்காரன் சொல்றான், நீ உட்கார்ந்து இருப்பதையும் எழுந்திருப்பதையும் நடப்பதையும் எல்லாம் நான் நல்லா அறிவேன். சங்கீதம் 141 சொல்லுவார், என்னது, உட்கார்றதுலையும் உன்னை எழுந்திருப்பதையும் நீ நடப்பதே நீ போறது என்னெல்லாம் யோசிக்கிறது எல்லாம் நான் நல்லா எனக்கு தெரியும்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப நம்ம இந்த நாளிலே நம்ம ஞானஸ்தானம் பெற்ற நாம் புதிய ஜீவனுக்குள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படியாகத்தான் ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டோம். ஆனா இன்னும் பழைய மனுஷனைத்தான் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனுக்கு உகந்த ஆயுதங்களாக நம்ம இன்னும் கண்களையும் காதுகளையும் காலையும் மாற்றல. இதனால தான் எழுப்புதல் வராம நம்ம உலகத்துல வாழ்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம். ஏதோ என்ன பார்த்தாலும் ஆதி நாட்களிலே மணந்திருப்பது போல மணந்திருப்பது இல்லை. இன்னைக்கு சபையில பாத்தீங்களா, எல்லாம் ஃபார்மாலிட்டிக்கு போயிட்டு வரதோட சரி. சபையில ஒரு எழுப்புதல் இல்லை, வீட்டுல ஜெபம் இல்லை, வீட்டுல 24 மணி நேரம் டிவி சொன்னபோது சில ஞாபகம் வருது. வேண்டாம், வாயை கட்டணும். நான் ஆண்டவரே தோத்துறோம்.
அதனால வீட்டுல நம்ம என்ன பண்றோம், எதை பார்க்கிறோம், மொபைலை பார்க்க எல்லாமே தேவனுக்கு அருவருப்பான சிலதை பண்ணி எதுக்கு கேட்ட ரசிக்கப்பட்டிருக்கிறேன், ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறேன், நான் சர்ச்சுக்கு போறேன். உங்களை பரலோகத்துக்கு தூக்கிட்டு போயிடணுமா ஆண்டவர்? நம்ம அவயவத்தை நீதியின் அவயவமா மாற்றாம இருந்தா கைவிடப்படுவது நிச்சயம். பரலோகத்துக்கு கடைசி காலத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். மூன்றாம் உலக யுத்தம் வரப்போகுது. உலக யுத்தம் வருவதற்கு முன்பாக ஆண்டுடைய வருகை இருக்கும். தைரியமா நீங்க ஒரு கவனமா இருக்கணும். நீங்க கடைசி நாட்களில் நின்று கொண்டிருக்கிறோம். உலகத்தின் முடிவு எங்க பார்த்தாலும் பூமி எதிர்ச்சிகள், எங்க பார்த்தாலும் பஞ்சங்கள், எங்க பார்த்தாலும் கொள்ளை நோய்கள், எங்க பார்த்தாலும் தண்ணீரின் அழிவு, எல்லா எரிமலைகள் வெடிச்சு கொண்டிருக்குது. கடைசி நாட்களிலே இவைகள் எல்லாம் சம்பவிக்கும். இது முடிவுக்கு ஆரம்பம் என்று அங்கு வேதத்திலே வாசிக்கிறோம். இப்ப கடைசி நாட்களில் நின்று கொண்டிருக்கிற நாம நிதானிச்சு நாம என்ன பண்ணணும், சரிப்படுத்தி கொள்ளாப்பட்டா அந்த வருகையிலே கைவிடப்படுவோம். அதனால நீங்களும் நானும் நம்முடைய அவயவங்க தான் செக் பண்ணணுமே தவிர வேற யாரை கொடுத்தபடி காரியம் இல்லை. நான் சர்ச்சுக்கெல்லாம் போனேன், சரியா பாஸ்டர் சொல்லி கொடுக்கலாம்னு நீங்க சொல்ல முடியாது. உங்க அவயவத்தை நீங்கள் கட்டுப்படுத்தி தான் பரிசுத்தமாய் வாழ முடியுமே தவிர நீங்க எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. அவன் வந்து பாப்பா, இவன் வந்து பாப்பா, இவங்க சொல்லி கொடுப்பாங்க, அவங்க சொல்லி கொடுப்பாங்க அப்படிங்கிறத நீங்க சொல்லவே முடியாது. உங்களுடைய அவயவங்களை நீங்கள் தேவ சமூகத்தில் அர்ப்பணிச்சு எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தும் போதுதான் நீங்கள் பரிசுத்தமாக தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக தேவனுடைய நீதியை செய்யக்கூடிய அவயவங்களாய் மாற்றும் போதுதான் அது என்னவாய் மாறும்னா தேவனுக்கு பிரியமாய் மாறும். கடந்த நாட்கள் சில பேரை குறித்து கேள்விப்பட்டேன். அதாவது ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பின்மாற்றம், குடும்பத்துல சில பிரச்சனை நிமித்தம் சில பின்மாற்றம், தேவையில்லாத இடத்துக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கிறாங்க, தேவையில்லாதெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. கேட்டபோது மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது. ஜெபம் ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஜனங்கள் அப்படின்னா ஜெபிக்காத, அதாவது நிலைவரம், அதாவது சரியா இல்லாத போது தடுமாற்றங்கள் எப்போ வருதுன்னா தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஒழுங்கிலிருந்து மாறும்போது மட்டும்தான் என்ன வரும், பின்மாற்றங்கள் சம்பவிக்கும். நீங்க உங்களே ஆராய்ச்சி பாருங்க. நான் நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதிருக்க கடவன் தான் சொல்லுது, அப்படித்தானே? நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதிருக்க கடவன். நிக்கிறேன் 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 சொல்லி போட்டு தபான்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் எங்க காணாத கீழே கிடப்பாரு. அப்ப நிக்கிறவன் ஒழுங்கா அந்த அதுக்கான காரியத்தை நீங்க செய்யாத போது கண்டிப்பா நீங்க விழுந்து போயிருவீங்க. அப்ப உங்க அவயவங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 4:4 கூடி வாசிக்கலாமே. அவர் எனக்கு போதித்து சொன்ன நீதிமொழிகள் 4:4 அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவது, என் கட்டளைகளை கைக்கொள், என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய், அப்பொழுது பிழைப்பாய். எதனால நம்ம பிழைக்க முடியும்? இருதயத்துல உங்க எல்லா அவயவங்களும் சரியாய் செயல்பட வேண்டும் என்று சொன்னா, எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னா, இருதயத்திலே அவருடைய வார்த்தையை வச்சா மட்டும்தான். கை போகும்போது இருதயம் சொல்லும், டேய் பண்ணாத, அது ஆண்டவருக்கு பிரியம் இல்லாதது. கால் போகும்போது சொல்லும், டே பண்ணாத, அது தேவனுக்கு அருவருப்பானது. பார்க்கும்போது சொல்லும், கர்த்தர் ஆண்டவரே பாவம் பண்ணாதபடிக்கு அப்படின்னு உள்ளத்துல கர்த்தர் பேச ஆரம்பிப்பாரு. உடனே அதை பார்க்காம நான் வருவோம். பேச வாய் திறக்கும் போது சொல்லுவாரு, ஆண்டவரே உள்ளத்துல பேசுவாரு, என்னது இது தேவையில்லாத வார்த்தை, அவங்கள்ட்ட பேசாத, அது குறை சொன்னீங்கன்னா கர்த்தர் உன்னை மன்னிக்க மாட்டாரு நீ அப்படின்னு சொல்லும் போது வார்த்தையை கட் பண்ணிட்டு வேற பேச்சுக்கு போயிடணும். உடனே நம்முடைய வார்த்தைகளை கட்டுப்படுத்தக்கூடிய, பார்வைகளை கட்டுப்படுத்தக்கூடிய, செய்கைகளை கட்டுப்படுத்தக்கூடிய, நடைகளை கட்டுப்படுத்தக்கூடிய, எல்லா கிரியைகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய வார்த்தையை உங்கள் இருதயத்திலே வைக்கும் போது மட்டும்தான் அது என்னது, அப்பொழுது பிழைப்பாய். நீ தப்பு பண்ணாதபடிக்கு ஜீவனோடு இருக்கிறதுக்கு பிழைப்பானா செத்து போக மாட்ட. பாவத்துக்கு என்ன பண்ண, ரெண்டாவது உயிர் வந்துடும். நீதிக்கு நீ செத்து போயிருவ. அப்ப நீதி நீ செத்து போகாம நீ பிழைக்கணும்னா பாவத்தை உன் இருதயத்துல மேற்கொள்ள வசனத்தை உன் இருதயத்துல வை. வார்த்தைய இருதயக்குள்ள வச்சேன்னா கண்டிப்பா அது உன்னை பிழைக்கும் வழியை, அதாவது நீ நடக்க வேண்டிய வழியை போதிக்கும், நீ காட்ட வேண்டிய வழியை உனக்கு காண்பிக்கும், அவர் ஆலோசனை உனக்கு வரும். அப்ப இருதயத்துல அந்த வசனத்தை நீங்க வச்சேன்னா மட்டும்தான் எல்லாம் காவலோடு காக்கிறதுக்கு இருதயத்துல என்ன பண்ணணும், எல்லா அவயவங்களையும் காவல் பண்ணுகிற வசனத்தை உங்க என்ன மனசுக்குள்ள வைக்கணும். அல்லேலூயா. அதுதான் பைபிள் படிங்கன்னு சொல்றது. அதான் பைபிள் படிங்க அப்படின்னு சொல்றது. இந்த வருஷத்துக்குள்ள ஒரு 80 பேராவது படிச்சு முடிச்சிருக்கணும். யாரு 80 பேர் கண்டிப்பா ஒரு டைம் பைபிள் படிச்சு முடிச்சிருக்கணும். இன்னைக்கெல்லாம் அப்படியே என்னது வர வர மாமியா கழுத போல ஆனவங்க மாதிரி எல்லாம் ஃபர்ஸ்ட்ல தொடங்கினதெல்லாம் என்ன ஆயிடுச்சு, அப்படியே கம்மியாகி 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 இன்னைக்கு படிக்காம நிறைய பேருக்கு 7ஆம் மாசம் 8ஆம் மாசம் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு, கம்மியாயிடுச்சா இல்லையா? ஆதியிலிருந்தே கொண்ட அன்பை விட்டாய் என்கிற துக்கம் அவருக்கும் இல்லை, எனக்கு இருக்குது. இப்போ
அவருக்கு இருக்குதோ இல்லையோ, எனக்கு ஆதியில ஜனவரி மாசத்துல பைபிள் படிச்ச ஒரு தாகம் இந்த மாசத்துல இல்ல. ஏன்னா வர 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 என்னாச்சு, கழுத தேஞ்சு கட்டெரும்பு ஆன மாதிரி அந்த வைராக்கியம் ஆசை எல்லாம் இந்த பாவத்தின் நெருக்கத்துல அடிச்சுட்டு போயிடுச்சு. அதான் அந்த பாவத்தின் நெருக்கம், அந்த உலகத்தின் காரியத்துல அந்த வசனத்தை உள்ள போக முடியாதபடிக்கு எல்லாம் என்ன ஆயிடுச்சு, அடிச்சுட்டு போயிடுச்சு. இன்னைக்கு தூசி தட்டி எழுப்ப போறோம். சில வாயை, சில கண்ணை, சில காதுகளை, சில கால்களை எல்லாம் கட்டி திரும்பவும் என்ன பண்ண போறோம், புதுப்பிக்கும்படியே கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. உங்கள் அன்பா நேசிக்கிறதுனால தான் இந்த நாளிலே கர்த்தர் உணர்த்தி கொண்டிருக்கிறார். உன் எல்லா காவலோடும் என் இதயத்தை காத்துக்கொள்ள வசனத்தை என் இதயத்தை. இந்த வசனத்தை வாசிக்கலாமா? 4:4. உன் இருதயம் என் கட்டளைகளை காத்துக்கொள்ள கடவது. உன் இருதயம் என் கட்டளைகளை காத்துக்கொள்ள கடவது. தலையெல்லாம் நிறைய பேர் பொண்ணு மாதிரி குமிச்சிட்டு இருக்கிறாங்களே. வசனம் நான் இங்க பேசிட்டு இருக்கிறேன், என்னை பார்க்க வெக்கமா இருக்குதா? அழகா இல்லையா? என்ன பண்றது, நான் தான் பேசி ஆகணும், வேற வழியே இல்லை. அதனால என்னைத்தான் நீங்க பார்க்கணும். சரியா? என்ன சொல்லுது? அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவது. உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ள. உன் இருதயம் ஏன் வசனங்களை காத்துக்கொள்ள கடவது. என் கட்டளைகளை கைக்கொள், என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். அப்பொழுது பிழைப்பாய். அப்ப நம்ம பிழைக்கும்படியாக தேவனுடைய கட்டளைகளை உங்க இருதயத்துக்குள்ள வச்சா மட்டும்தான் நீங்க தப்பு பண்ணாதபடிக்கு நீதியின் அவயவமாய் உங்கள் அவயவங்கள் எல்லாம் மாறும். அவருடைய சாயலை தரித்து கொண்டு அவருக்கு பிரியமாய் நீங்க வாழ முடியும். அல்லேலூயா. அது 6வது வசனம் கூடி வாசிக்கலாமே. 6. அதை விடாதே, அதை விடாத. இடையில யாரும் விட்டுறாதீங்க. படிக்கிறதையோ அந்த வசனத்தை வாசிக்கிறதோ நீங்க ஜெபிக்கிறதை விட்டுறாதீங்க. அது விடாதே. அது உன்னை தற்காக்கும். அது உன்னை நீங்க தப்பா போகும்போது தற்காக்கும். நீங்க போகாத, அதை பண்ணாத, அதை செய்யாதன்னு சொல்லி தற்காக்கக்கூடிய அந்த வசனத்தை நீங்க வாசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க அது உங்களை பாதுகாக்கிறது மாத்திரம் இல்ல, அது உங்களை தற்காத்து அதின் மேல் பிரியமாயிரு, அதின் மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்துக்கொள்ளும், அது உன்னை காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. அந்த வசனத்தை நீங்க வாசிக்கவும் நீங்க ஜெபிக்கவும் செய்துட்டீங்கன்னா உங்க உலகத்தின் பிரச்சனை எல்லாமே அது பாதுகாத்துக் கொள்ளும். உங்களை முதல்ல அவருடைய பிள்ளையா பாதுகாத்துக் கொள்ளும். அந்த பிள்ளையா நீங்க இருந்தா மட்டும்தான் பிள்ளைக்குரிய ஆசீர்வாதங்களும் சுதந்திரங்களும் அவரால் செய்ய முடியும். அதனால நீங்க அவர் பிள்ளைகள்னு வச்சுங்களேன். நீங்க ரட்சிக்கப்பட்டதுனால தான் உங்களை பேசிட்டு இருக்கிறேன். ரோட்டுக்கு போயிட்டு இருக்கான்னு வச்சுங்களேன். அவன்கிட்ட போய் இந்த வசனம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நீங்க ஏன்னா இந்த சபையின் அங்கத்தினராய் இருந்து இந்த சபைக்கு நீங்க வந்ததுனால தான் உங்களை போன் பண்ணி கேட்கவும், உங்களை விசாரிக்கவும், உங்களை கண்டிக்கவும், உங்களுக்கு புத்தி சொல்லவும் நான் வந்திருக்கிறேன். அப்படித்தானே? இல்லாத போய் நான் போன் பண்ணி பேசுவேனா? நம்மள ஒரு குடும்பமா ஏன் வந்திருக்கிறோம்னா அந்த குடும்பத்துக்குள்ள வர்றது காரணம் இந்த இயேசு என்கிற ரத்தத்தினாலே நம்ம எல்லாம் உடன் பிறந்தவர்கள். அல்லேலூயா. இயேசுவின் அதான் நம்ம எல்லாம் என்னது பிளட் ரிலேஷன்ஸ் தான் நம்ம எல்லாம். என்னது? இயேசுவின் ரத்தத்தினால ஒன்னா இருந்ததுனால நீங்களும் நான் ஒரு குடும்பமா இருந்ததுனால தான் நீங்க விழுந்து போகும்போதும் உங்களுக்கு தேவையான ஆலோசனை கொடுக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் புத்தி சொல்வதற்கு காரணம் தெரியுமா? இந்த ஆவிக்குரிய ஐக்கியத்தில் இருக்கிறதுனால தான். அதே போல இந்த ஆவிக்குரிய ஐக்கியத்தில் இருக்கிறதுனால தான் உங்களை பேசிட்டு இருக்கிறேன். அதே போல ஆண்டு சொல்லாரு, அதை விடாதே, அதை தற்காக்கும், அதில் மேல் பிரியமாறு, அதை உன்னை காத்துக்கொள்ளும். இந்த உறவுக்குள் வந்ததுனால தான் கர்த்தர் உங்களுக்கு பேசிட்டு இருக்காரு. நீங்க அதை தொடர்ந்து படிக்கவும், தொடர்ந்து ஜெபிக்கவும், தொடர்ந்து ஆராதிக்கவும் உங்க இருதயத்தை ஒப்பு கொடுங்க, உங்க சிந்தைகளை ஒப்பு கொடுங்க, உங்க கண்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எல்லா காவலோடும் என்னை காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்வீராகன்னு சொல்லி நீங்க ஜெபிக்க 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 கர்த்தர் எல்லா அவயவங்களுக்கும் தேவையான பாதுகாப்பு கொடுக்கிற வசனத்தம் உங்களுக்கு உள்ள இருதயத்துக்குள்ள போனோம். நீங்க அவர் பிள்ளையா இருந்தா மட்டும்தான் உலகத்தில் வரக்கூடிய எல்லா கேடுபாடுகளுக்கும் அவர் உங்களை நீங்களாக்கி, உலகத்தில் வரக்கூடிய எல்லா தேவைகளையும் அவர் சந்திச்சு, உலகத்தின் எல்லா அதாவது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு முதல்ல நீங்க காக்க வேண்டியதை காத்துட்டீங்கன்னா கொடுக்க வேண்டியதை கத்த கொடுப்பார். அவர் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இந்த உலகத்தில் அவர் பாதுகாக்கிறார். என்னது? உலகத்தின் தேவையான ஐஸ்வர்யம், உலகத்துக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களை கொடுக்கிறதுக்கு அவர் வல்லமை உள்ள தெய்வம். ஆனா முதலாவது தேட வேண்டிய வசனத்தை நீங்க தேட ஆரம்பிங்க, வாசிக்க வேண்டிய வசனத்தை வாசிக்க ஆரம்பிங்க, ஜெபிக்க வேண்டிய நேரத்தை நீங்க ஜெபியுங்க. உங்க கண்களையும் கால்களையும் வாய்களையும் எல்லாம் அனுதினம் ஒப்பு கொடுங்க. அது காலை எழுந்திரிச்ச உடனே உங்க கண்களையும் காதுகளையும் வாய்களையும் எல்லாம் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு நான் தேவையில்லாத பேசக்கூடாது, தேவையில்லாத பார்க்கக்கூடாது,
தேவையில்லாத இடத்துக்கு நான் போகக்கூடாது, தேவையில்லாத காரியத்தை செய்யக்கூடாது, தேவையில்லாத கேட்கக்கூடாது அப்படி சொல்லி எல்லா அவயவங்களையும் காலை எந்திரிச்ச உடனே நீங்க ஒப்பு கொடுத்துட்டு நீங்க போனீங்கன்னா உங்க வாழ்க்கையிலே கர்த்தர் எல்லா அவயவத்தையும் கர்த்தர் பாதுகாப்பார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அன்றைக்கு உங்க வாழ்க்கையில என்ன தேவையோ அந்த உலகத்தின் தேவைகளையும் உலகத்தின் ஆசீர்வாதத்தையும் அவர் கொடுக்க வல்லமையுள்ள தெய்வமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப எல்லா இருதயத்தையும், அதாவது இருதயத்துல என்ன வைக்கணுமா? என்னத்தை வைக்கணும்? கர்த்தருடைய வார்த்தையை இருதயத்துல வைக்கணும். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, மறந்துட்டு போறாங்க. நல்ல கையை அமுத்தி சொல்லணும், மறக்காம. என்னது? கர்த்தருடைய வார்த்தைய இருதயத்துல வச்சேனா அவரு உன்னை காத்து. நல்லா அமுத்துனீங்களா? அமுத்ததை விட்டுறக்கூடாது. கையை நல்லா அமுத்தி என்ன சொல்லணும்? கர்த்தருடைய வார்த்தையை. நிறைய பேர் கையை பிடிக்கலையே, பின்னால இடைச்ச வைக்க நான் வரணுமா? கையை நல்லா பிடிச்ச அமுத்தி சொல்லணும், மறந்துடக்கூடாது. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. பக்கத்துல கையை பிடிச்சு நல்லா அமுத்தி, பக்கத்துல இன்னும் மொபைல் பாட்டு இருக்காங்களே, கீழே குமிச்சிட்டு இருக்காங்களே, பேர் சொல்லணுமா? கையை பக்கத்துல கை பிடிங்க. பிடிச்சிட்டீங்களா? ஓகே, சொல்லணுமா? கர்த்தருடைய வார்த்தையை உன் இருதயத்திலே காத்துக்கொள், அதன் மேல் பிரியமாயிரு, அதை விடாதே, அது உன்னை காத்துக்கொள்ளும், அது உன்னை காத்துக்கொள்ளும். ஆமா, கர்த்தர் கண்டிப்பா இந்த வாக்கின்படியாகவே உங்களை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த வார்த்தை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா அது ஜீவன் உள்ள வார்த்தை. அது ஒரு நாள் உங்களை சேதப்படுத்தாதபடி பாதுகாக்கும். ஒரு நாள், ஒவ்வொரு நாளும் அபிஷேகத்துல பாவத்தை எதிர்த்து நின்று ஒரு சிங்கம் போல உங்களை நிக்க வைக்கும். ஏன்? பாவத்தை பார்த்து செய்துட்டு வச்சுக்கல, தலை குனிஞ்சு என்ன பண்ணிருப்போம்? அப்படி வந்து நிற்போம். பாவத்தை எதிர்த்து நிற்கும் போது நமக்குள்ள வரக்கூடிய ஒரு பலன் இருக்கு பாத்தீங்களா, ஒரு அபிஷேகம் இருக்கு பாத்தீங்களா, ஒரு தைரியம் இருக்கு பாத்தீங்களா. அந்த தைரியத்தின் பிள்ளைகளாய் உங்களையும் என்னையும் மாற்றக்கூடிய அபிஷேகம் அந்த வார்த்தைக்கு உண்டு. அல்லேலூயா. அதில் அந்த வார்த்தையை நீங்க உள்ளத்துல வச்சிருங்க. அந்த வார்த்தையை நீங்க டெய்லி படிக்க ஆரம்பிங்க, டெய்லி ஜெபிக்க ஆரம்பிங்க. அநேகர் கூப்பிட்டு நான் இடையில விசாரிப்பேன், தெரியுமா நீங்க பைபிள் படிச்சீங்களான்னு. என்ன பாஸ்டர் என்னை மட்டும் கூப்பிட்டு கேட்கறாரு, யாரும் சொல்லி கொடுத்தீங்களோ அப்படின்னு கேட்பாரு. நான் எல்லாருக்கும் நான் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு கூப்பிட்டு கேட்பேன். எனக்கு டைம் இருக்கிற போல ஆண்டவன் ஞாபகப்படுத்தக்கூடிய ஆட்கள், கரெக்டாக மாற்றக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. அன்னைக்கு யாரு? அன்னைக்கு தான் படிக்கல பாஸ்டர் அப்படிம்பாங்க. நிறைய பேர் நீங்க நினைக்கிறீங்களா இல்லையா, அடிக்கடி நான் ஒவ்வொருத்தையும் கூப்பிடுவேன். இதெல்லாம் என் மேல் விழுந்த கடமை, அதனால கண்டிப்பா கூப்பிடுவேன். தொந்தரவுக்கு மன்னிக்குவேன். இப்போ சாரி கேட்டுக்கிறேன், சரியா? கண்டிப்பா நீங்க மாட்டிக்காதீங்க. அடிக்கடி கூப்பிட்டு கேட்பேன். ஒவ்வொரு டெய்லி பைபிள் படிச்சீங்களா, இன்னைக்கு என்ன அதிகாரம் படிச்சீங்க? படிச்சேன்பாங்க. எவ்வளவு நேரம் படிச்சீங்க கேட்பேன். என்ன அதிகாரம் படிச்சீங்க கேட்பேன். அப்பதான் மாட்டிக்குவாங்க. ஒரு வசனம் படிச்சேன் பாஸ்டர். என்னது? ஒரு வசனம் படிச்சேன் பாஸ்டர். ஊருக்கா இதை தொட்டுட்டு போற மாதிரி போன பாஸ்டர் அப்படிம்பாங்க. அப்படி அல்ல, நாம தேவனுடைய பிள்ளைகள். அந்த பலத்துல தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கேட்கறத சங்கடமா நினைச்சுக்காதீங்க. கண்டிப்பா உங்க மேல அன்பு நிமித்தம் தான் கேட்கிறோமே தவிர யாரை குற்றப்படுத்தி பேசுறதுக்காக அல்ல. நல்லா சரியாகும்படியாகத்தான் கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் சொல்ல, உறவுக்குள்ள வந்திருக்கிறோம். நம்ம எல்லாம் எதுக்கு? கர்த்தருடைய சமூகத்துல போய் நிக்கிறோம்னா கர்த்தருடைய வசனத்தை காத்துக்கொள்ளும் போதுதான் பரிசுத்தமாய் வாழவும் தேவனோடு கூட சஞ்சரிக்கவும் முடியும். அல்லேலூயா. அதனால தொடர்ந்து வசனத்தை வாசிப்போம். தொடர்ந்து தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யணும்னா வசனத்தை அதை விடாதே. 4 வாசிக்கலாம், 4 வாசிக்கலாம். தொடர்ந்து முடிக்கலாமா? 4 4 இன்னும் ஒரு பேஜ் இருக்குது. 2 3 உறுப்பை சொல்லணும்னு நினைச்சேன், பரவாயில்ல. அவர் எனக்கு போதித்து சொன்னது, அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவுது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவுது, என் கட்டளைகளை கைக்கொள், என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். அப்பொழுது பிழைப்பாய். 6 வாசிக்கலாம். 6 அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும், அதன் மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்துக்கொள்ளும், அது உன்னை காத்துக்கொள்ளும். இந்த வசனம் இருந்துச்சு வச்சுங்களேன், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நீங்க உள்ளத்தை வச்சுட்டீங்கன்னா அந்த வசனம் உங்களை போதித்து நடத்தும். உங்களுக்கு தேவையான ஆலோசனை கர்த்தர் கொடுப்பாரு. அதனால ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களையும் என்னை தொடர பண்ணுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த அவயவத்தெல்லாம் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்றவங்க எல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என் வாய்க்கு ஜாவிது ஜெபிச்சது போல இந்த நாள் ஜெபிக்க போகிறோம். அந்த வசனத்தின் மூலமாய் பேசின இந்த உயிர்த்தெழுதின் வல்லமையுள்ள ஆண்டவர் நம்ம மத்தியில இருக்கிறார். அவர் சொல்றாரு, என் ஆண்டவரே, கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் இருக்கலாமோ? கூடாதே. கிருபை கிடைக்குதுங்கிறதுக்காக நான் பாவத்தை செய்து கொண்டே இருக்கலாமா? கூடாதே. கிருபை அல்ல ஆண்டவரே, கிருபை போக்கடிக்காதபடிக்கு ஆண்டவரே பாவத்தை நான் வெறுத்து நான் நீதி நவயமாய் மாறும்படிக்கு ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே,
அந்த ஞானஸ்தானத்தின் மூலமாய் உருவாக்கப்பட்ட நான் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்காகத்தான் நான் ஞானஸ்தானம் எடுத்த ஆண்டவரே. புதிய ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம். தேவனுடைய சாயலை தரித்துக் கொண்டு அவர் மூலமாய் மரணத்தின் மூலமாய் அவர் மரணத்துக்கு உட்பட்டு நீதிக்கு பிழைத்து அவரோடு கூட உயிர்த்தெழுந்து வல்லமை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். எதுக்கு தெரியுமா? புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. புதிய ஜீவன் எங்க இருக்குது அப்படின்னா வார்த்தையில் இருக்குது. அந்த ஜீவனை கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தைய உங்க உள்ளத்துல வச்சீங்கன்னா அது உங்களை ஜீவன் உள்ளவர்களாய் நடக்க பண்ணும். வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அது ஆதியிலே வார்த்தை, அந்த வார்த்தை தேவனிடம் இருந்த தேவனாயிருந்த அந்த வார்த்தை உங்களுக்குள்ள உள்ள வரும்போது அது ஜீவனாய் மாறும். இந்த நாளிலும் கர்த்தர் சில பேருக்கு அந்த ஜீவனை கொடுக்கிற வார்த்தையை உள்ளத்துல வைக்க, எதெல்லாம் கட்டுப்படுத்த முடியாதபடி கண்கள் இருந்தா, காதுகள் இருந்தா, வாய் இருந்தா, கால் இருந்தா, கை இருந்தா, கர்த்தர் சிலதை கட்டுப்படுத்தும் கடிவாளம் போடும்படியான இந்த நாளிலே கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். வார்த்தைகளை உள்ளத்துல வைங்க. ஆண்டவரே, என் வாய்க்கு காவல் வைப்பீராக, என் கண்களுக்கு காவல். அதான் யோபு சொல்றாரு 31வது அதிகாரத்தில் 1வது, என் கண்களோடு கூட உடன்படிக்கை பண்ணின நான். உடன்படிக்கை பண்ணின யோபு அவன் பாவம் செய்யாதபடி பாதுகாத்துக் கொண்டான் கண்களை. இந்த நாளிலும் கண்களை, வாயை யாரெல்லாம் வாயில ஆண்டவரே ஒரு அடிவாளத்தை போடுங்கப்பா, எனக்கு இந்த அவயவம் தான் பிரச்சனையா இருக்குதுன்னா அது உங்களுக்கு தான் தெரியும். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இதுதான்ப்பா அடிக்கடி நான் விழுந்து போற இடம், இதுதான்ப்பா நான் அடிக்கடி விழுந்த இடம், பார்க்கும் போதெல்லாம் ஞாபகம் வருதுல்ல, அந்த அவயவத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த கைய, இந்த காலை, இந்த வாய, இந்த கண்ணை, இந்த காதை, இந்த இருதயத்தை உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, கடிவாளம் போடுவீராய். சில பேர் மேல கர்த்தர் இந்த நாளை விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அர்ப்பணிங்க. ஆண்டவர் சமத்தை விட்டு கொடுங்க. இது ஆண்டவர் உங்களை பிரிச்சு நிறுத்தி தூக்கி தலை நிமிர செய்கிற நேரம். இது ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிச்சீங்கன்னா கர்த்தர் தலைகுனிய விட மாட்டார். பாவத்தை செய்துகிட்டு அவன் பிசாசுக்கு முன்பாய் தலைகுனிய அல்ல, தேவனுக்கு முன்பாய் தலைகுனிய அல்ல, பிசாசுக்கு முன்பாய் தலை நிமிர பண்ணுகிறவர் அவன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் அவயவங்களை உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அப்ப காவல் வைப்பீராக, கடிவாளம் போடுவீராக, வாய்க்கை கட்டுவீராக, ஆண்டவரே கண்களுக்கு கடிவாளம் போடுவீராக, செவிகளுக்கு கடிவாளம் போடுவீராக, உதடுகளுக்கு கடிவாளம் போடுவீராக. ஆண்டவரே, என் செவிகளுக்கு கடிவாளம் போடுவீராக, என் சிந்தைக்கு கடிவாளம் போடுவீராக. ஆவியானவரை அர்ப்பணிக்கிறேன், ஆவியான ஒப்பு கொடுக்கிறேன். உமது வார்த்தை எனக்குள் வரட்டும். அது ஜீவனுள்ள வார்த்தை எனக்குள் வரும்போது அது என் ஜீவனை கொடுக்கிறதா இருக்கிறது. ஆண்டவரே, எல்லா தடைகளை உடைச்சு மாற்றி ஆவியானவரை இன்று முதல் நீர் ஆளுகை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். புதிதான பிறந்த பிள்ளையை போல ஆமை பாவத்தை ஜெயிக்கக்கூடிய, நீதிக்கு பிழைக்கக்கூடிய பிள்ளைகளாக எங்களை மாற்ற போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்வீராக. யாரெல்லாம் அர்ப்பணித்து இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் விட முடியாத பாவத்திலிருந்து தன்னை ஆண்டவரே அர்ப்பணித்திருக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் கிருபை செய்வீராக. அவரெல்லாம் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஜனம். ஆண்டவரே, ஆமே, நீ சம்பாதித்த சொத்துக்கள் அப்பா, அந்த பிள்ளைகளை நீங்க பொறுப்படுத்து. ஆண்டவரே, நீங்க வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். இன்று முதல் நீங்க போதிப்பீராக, நீங்க நடத்துவீராக. ஆண்டவரே, நான் நடக்க வேண்டிய வழி அவர்களுக்கு போதித்து நீர் காட்ட வேண்டிய வழியில் அவர்கள் நடத்த முடியாது ஜெபிக்கிறோம்ப்பா. வார்த்தை இன்று முதல் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாக, இன்று முதல் வேதத்தை வாசிக்கக்கூடிய பிள்ளைகளாக எங்களை மாற்ற போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கு இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே. ஆமென்.